சிஸ்டர் ஹேமா, நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, brother. Yeah. Prayer for me. Dear Heavenly Father, we thank you, Lord, for this day that you've given us. Thank you for helping us all come together to hear your word that edifies us, to know more of your truth and the absolute truth of your word, Father God. Yes, Lord God, now we also pray for each and every one of our families, especially for Kanmani, Karthikeyan. Even as Kanmani is not well, Father, I pray for your grace to abound on her. Help her to recover soon from all this cold and cough and help give her the strength, Father God, by your grace. Help her be restored to normal health, to good health, Father God, I pray. And Father, bring many people into this into this Bible study to have our eyes opened, Father God, to know your truth and help us to cherish and know and your truth, Father God, above everything else, Father God, in life. And I pray for dear Brother Sam, Brother Louis, and all the people here. I pray that you would also strengthen them, the teachers who are the pillars here, Lord Father God, for this Bible study. And help us to take this Bible study also to many other people, Lord Father God, where they will, Father God, where their eyes also will be opened up, Father God, regarding the truth of your word, Father God. And let this truth sink deeply in our hearts, Father God, and change us and edify us and help us to change the way we think, Father God, to our perspective, Father, towards your word and towards others, Father God. And Father, yes, Lord, we submit the whole of this Bible study into your hands. We pray that we would miss any of the coming weeks' Bible study, Father God. And your grace abound, Father, in Jesus' name, amen. Amen. Okay. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்ததனுடைய சின்ன ரீகேப் கொடுத்து அதுல இருந்து கடைசி பாயிண்ட்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக் என்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னும் போது, ஆபிரகாமின் மடி அப்படின்னு சொல்றாங்களே, ஆப்ரஹாம்ஸ் பூசம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அந்த பேரு எப்படி வந்துச்சு, எதுக்காக அதை ஆப்ரஹாம்ஸ் பூசம் அப்படின்னு அழைக்கிறாங்க, ஆபிரகாமின் மடின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆபிரகாம் தான் விருத்த சேதனம் பண்ணி தேவன் தெரிந்தெடுத்த முதல் நபர். அதுக்கு முன்னாடி தனியா அப்படி ஹீப்ரூ அப்படின்னு பிரிச்சு எடுக்கல. உடன்படிக்கை அப்படின்ற விருத்த சேதனம் அப்படின்ற உடன்படிக்கை செய்யப்படலை யாரோடையும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது முதல் நபர் ஆபிரகாம் தான் அப்படி பிரித்தெடுத்த நபர். அதனால அவங்க என்ன சொன்னாங்க, ஆபிரகாம் தேவனை அறிந்து உடன்படிக்கையோடு இருக்கிற முதல் மனிதர். அந்த மனிதர்ல இருந்து ஆரம்பிச்சு மறிக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருந்து மறிச்சாங்கன்னா போறது ஆபிரகாமுடைய இடத்துல போய் சேர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதுக்கு பேர் ஆபிரகாமின் மடினும். தேவனை அறியாதவர்களாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு அதுல இருந்து இந்த ஆபிரகாமின் மடி அப்படின்றதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் ஆபிரகாமின் மடியை குறித்து பரிசேயர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். பரிசேயர்கள் அவர்கள் தான் ஆபிரகாமினுடைய புத்திரர், இல்ல அவர்கள் தான் ஆபிரகாமுடைய வித்து அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க மறிக்கும் போது, அதாவது மத வைராக்கியம் உள்ள யூதர்கள் மறிக்கும் போது ஆபிரகாமின் மடின்னு சொல்லக்கூடிய பரதீசு இல்ல பரலோகம், அந்த இடத்துக்கு இவங்க ஆபிரகாமின் மடின்னு சொல்லி அதுல இருந்து ஆரம்பிச்சு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஆபிரகாமின் மடிக்கு போன முதல் நபர் யாரு? ஒண்ணு அது ஆபிரகாமின் மடின்றனால ஆபிரகாமே போனாரா, இல்ல ஆபிரகாமின் மடின்றனால ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கு அந்த பேர் கொடுத்தனால அங்க போய் சேர்றவங்க ஈசாக்குல இருந்தா அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவனை அறியாமல் மறிக்கிற மறித்தவர்களுக்கும் தேவனை அறிந்து மறித்தவர்களுக்கும் தனித்தனி இடம், மரணத்துக்கு பின்னாடி தனித்தனி இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் ரெண்டு சாரா இருக்காங்க. ஒண்ணு தேவனை அறிந்தவர்கள், இன்னொன்னு தேவனை அறியாதவர்கள். ஒருத்தர் உடன்படிக்கைகளை இருக்கிறவங்க, இன்னொருத்தர் உடன்படிக்கையில் இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவங்க, இன்னொருத்தர் ரட்சிக்கப்படாதவங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் மரித்த பிறகு தனித்தனியான இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற போதனையின் மூலமா நமக்கு போதிக்கப்பட்டு வருது. ஆனா வேதாகமத்துல அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரிக்கிற எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா ஆபிரகாமின் மடின்னு ஆரம்பிச்சு அது தனித்து அந்த ஒரு இடம் பரலோகம் பரதேசிக்கே அந்த பேர் தான் கொடுத்து அப்படி வச்சிருக்காங்க. மீதி பேர்லாம் வேற இடத்துக்கு போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற போதனையில வசனத்துல என்ன சொல்றது, ஆபிரகாமே மரித்து அவருடைய பிதாக்களோட தான் சேர்க்கப்பட்டாரு.
அப்புறம் அவருடைய பிதாக்கள் யாருன்னு எடுத்து பார்த்தோம். அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களான்னு பார்த்தா தேராகு வந்து நதிக்கு அப்புறத்துல விக்கிரகத்துல இருந்தாரு. நதிக்கு இந்த பக்கம் வந்த பிறகு மாறிட்டாரான்னு தெரியாது. ஆனா அவருடைய தகப்பன் எல்லாருமே வந்து நதிக்கு அப்புறத்துல வந்து விக்கிரக ஆராதனை செய்யறவங்களும் விக்கிரகத்தை வழிபடுறவங்களாவும் தான் இருந்திருக்காங்க. தேவனை அறியாதவர்களா, உடன்படிக்கையில் இல்லாதவர்களா. அந்த கணக்குல பார்த்தா தேராகவே விருத்த சேதம் செய்து தேவனை அறிந்து அப்படி எல்லாம் கிடையாது, உடன்படிக்கைக்குள்ள இல்ல. அப்ப இவங்க எல்லாரோட தான் ஆபிரகாமும் போயிருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு சொல்ற மாதிரி மரித்த பிறகு தனித்தனி இடம், நல்லவங்களுக்கு ஒரு இடம் கெட்டவங்களுக்கு ஒரு இடம் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆபிரகாமே ரட்சிக்கப்படாத அவர்களுடைய அப்பாக்கள் பிதாக்களோட தான் போய் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் வேதத்துல ஆஹ் ஆபிரகாமின் மடின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்த தவிர வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப வேதத்திலேயே இல்லாத இந்த ஆபிரகாம் மடி அப்படின்னு சொல்ற ஒரு காரியமா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு இடமோ அந்த ஒரு இந்த கதையில இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இதை எங்க இருந்து எடுத்து சொன்னாரு, இது எப்படி அவருக்கு இந்த கதையை எடுத்து கையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப பார்க்கும்போது ஓமைகள்ல கதைகள் மூலமா தான் இந்த ஓமைகள் சொல்லப்படுது. அதுதான் நம்ம இவ்வளவு நாள் படிச்சுட்டு வந்தோம்னு சொல்லி பார்த்து இந்த ஓமைகளினுடைய கதை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கு அந்த ஓமை சொல்லப்படுதோ அந்த சொல்லப்பட்ட நபர்களுக்கு அப்ப அந்த டைம்ல அவங்களுக்கு ஈஸியா புரியக்கூடிய கதைகளும், அவங்களுக்கு ரெகுலரா தெரிஞ்சிருக்கக்கூடிய கதைகள், அவங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை வச்சு ஒரு சில காரியத்தை சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அதனால ஓமைகள் இருக்க கதைகள் எல்லாமே அந்த காலத்துல யாருக்காக சொல்லப்பட்டுச்சோ அவங்களுக்கு தெரிஞ்ச கதைகளா இருந்துச்சு அப்படின்ற காரியங்களா நம்ம ஓமைகளை குறித்து படிச்சுட்டு வரும்போதும் படிச்சுட்டு வந்தோம்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த கதைக்குரிய இந்த ஓமைய எங்க இருந்து எடுத்தாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது போன வாரமே வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரே வார்த்தையில முடிச்சிட்டோம், டல்மூட்ல இருந்து எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்கான ஓமையை டல்மூட்ல இருந்து எடுத்திருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப இந்த வாரம் வந்து அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நேற்று லாஸ்ட் வீக் பார்த்ததுல ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்தோம். அப்புறம் டைம் ஆயிடுச்சு, அதனால அடுத்த வீக் கண்டினியூ பண்ணலாம்னு. அந்த ஒரு பாயிண்ட் கடைசி பாயிண்ட் ரிமெம்பர் பண்ணி இந்த வீக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். போன வீக் இதுல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல எல்லாமே கிளியரா இருக்கா? லாஸ்ட் வீக் இதுல கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து டல்மூட்ல இருந்து எடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு லைன்ல நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் வீக். அதோட நிறுத்தி முடிச்சிட்டோம், டைம் ஆயிடுச்சுன்னு. இப்ப இந்த வாரம் பைபிள்ல இல்லாத, ரெண்டாவது பைபிளினுடைய காரியங்களுக்கு அந்த டீச்சிங் உபதேசங்களுக்கு மாறா இருக்கக்கூடிய இந்த ஒரு கதையை பைபிள்ல இல்லாம இந்த ஓமையில ஏன் எடுத்து பயன்படுத்தினாரு அப்படின்ற காரியங்களை நம்ம இந்த வீக் பார்க்க போறோம். அதோட சேர்த்து அந்த டல்மூட்ல இருந்து எடுத்தாருன்றதுக்கும் சேர்த்து பார்க்க போறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இது வந்து ஒரு கற்பனையான கதை அப்படின்றது பார்த்துப்போம். ஏன் அப்படின்னா ஓமைகள்ல இருக்க இது ஃபர்ஸ்ட் நம்ம ஓமைன்றதையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏன்னா லாசருன்ற பெயர் இருக்கனால இது வந்து ஒரு ஓமை கிடையாது, இது தனிநபர் பெயர் கிடையாது அப்படின்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வாரங்கள்ல பார்த்துட்டோம். அப்ப இது கன்ஃபார்மா இது வந்து ஒரு ஓமை அப்படின்றது நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓமைகள்ல வந்து எல்லாமே வந்து ஒரு கற்பனை புனைவு கதைகளா இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த கற்பனை கதை, இந்த விவரங்களை வந்து பரிசேயர்களுடைய டல்மூட்ல இருந்து எடுத்தாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேதாகமத்துல இருந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது நமக்கு எப்படி தெரியும் இது டல்மூட்ல இருந்து தான் எடுத்திருக்காரு, வேதாகமத்துல இது கிடையாது அப்படின்றத எப்படி கான்பிடண்டா சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் வந்து வேதாகமத்துல வந்து ஆபிரகாமின் மடி அப்படின்னு ஒரு தனி இடம் இல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தனி இடம், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தனி இடம், இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. முதல் விஷயம். ரெண்டாவது, இப்படி ஆபிரகாமின் மடி அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே வந்து வேதத்துல வேற எங்கேயுமே கிடையாது. இந்த ஒரு ஓமை கற்பனை கதையில இருக்கிறத தவிர்த்து வேற எங்கேயும் கிடையாது. அதனால இது வந்து வேதத்துல இருந்து எடுக்கல அப்படின்றது தெரியுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மொத்தமா இருக்கக்கூடிய வேதாகம சத்தியம்னு இருக்கு இல்லையா, பேசிக் ஃபவுண்டேஷன், அந்த அடிப்படை சத்தியத்துக்கு இது வந்து முரணா இருக்கு, அதுக்கு மாறா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் அப்படின்னா, மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற மற்ற வேதாம பகுதிகள் இருக்கும் இல்லையா, ஒருத்தர் மரித்தா என்ன இருக்காங்க, எப்படி இருப்பாங்க, அப்படி பைபிள்ல நிறைய விஷயங்கள் பழைய ஏற்பாட்டுல இருந்தே சொல்லிட்டு வந்துருப்பட்டிருக்கு. ஸோ அந்த காரியங்களுக்கு இது வந்து மற்ற பகுதிகளில் கம்பேர் பண்ணும்போது இது டோட்டலா வேறையா முரணா இருக்கு. வேறையானா முரணாவே இருக்கு அதுக்கு. அதனால அது ஒரு ரீசன் பார்த்தோம். அப்புறம் மரணம், அதே மாதிரி
மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையில என்ன நடக்குது, மரணத்துக்கு பின்னாடி என்னது அப்படின்ட்டுன்னு வேதாகமும் என்ன சொல்லுது அப்படின்றதையும் லாஸ்ட் வீக்கே இந்த ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதாவது மரித்தவர்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே தெரியாது. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் அப்படின்ட்டுலாம் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி அவர்களுக்கு வந்து உணர்வோ அல்லது நினைவோ இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இது எல்லாமே வந்து நம்ம பிரசங்கியில 1வது அதிகாரத்துல 5-6 வசனங்கள்ல இருந்து மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய சிநேகம் பகை பொறாமை எல்லாமே ஒழிந்து போயிட்டு சூரியனுக்கு கீழே அவங்களுக்கு இனி எந்த பலனும் பங்கும் இல்லை அப்படின்றதெல்லாம் அந்த வசனங்கள்ல வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி அதே அதிகாரத்துல 10வது வசனத்திலையும் கூட ஒருத்தர் மரித்து அந்த பாதாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு பாதாளம்ன்ற இதுல போகும்போது பாதாளத்துக்கு போகும்போது அங்க என்னெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டிருக்குன்னு பார்த்தோம்னா செய்கை, அங்க எந்த செயல்பாடுமே கிடையாது. வித்தைனா ரீசனிங் அவுட், இன்டெலிஜென்சி, நம்ம யோசிக்கும் திறன் இல்லை, இந்த மாதிரி யாருமே இப்படி யாருமேட்டு நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, அந்த சிந்திக்கும் திறன் அங்க கிடையாது, சிந்தனையே வராது, சிந்திக்கும் திறன் கிடையாது. அறிவு, அந்த சிந்திக்கும் திறனுக்கு தேவையான அறிவு இருக்காது, ஞானம் இருக்காது, எதுவுமே இந்த காரியங்கள் எதுவுமே வந்து மரணத்துல கிடையாது, ஏன்னா அங்க எதுவுமே செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இதுதான் வந்து மரித்தவர்களை குறித்து வேதம் சொல்லக்கூடிய சத்தியமா இருக்கு. ஆனா இந்த ஓமையில பார்த்தா இந்த ஐஸ்வர்யான் வந்து ஒண்ணு ஆபிரகாமோட பேசிக்கிட்டு இருக்காரு, அது என்னன்னு பார்ப்போம். பின்னாடி எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, அவங்களுக்கு யாராவது அனுப்புங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உரையாடுறது வருது. அப்ப இது எப்படி சாத்தியமாகும்? இந்த வேதா ஒண்ணு அது பொய்யா இருக்கணும், இல்லை இது பொய்யா இருக்கணும், ரெண்டுமே உண்மை இருக்காது. அப்போ அந்த காரியங்கள் வந்து எங்க இருந்து எடுத்தார் அப்படின்னும் போது வேதத்துல இருந்து எடுக்கல, அது தல்மூட்ல இருந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதோட அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்களிடம் சொன்ன இந்த ஒரு கற்பனை கதையை தவிர உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி உணர்வுள்ள, அதாவது ஒரு மரணத்துக்கு பின்னாடி ஒரு நினைவோடு உணர்வோடு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாழ்க்கையை பற்றி வேதாகமும் ஒண்ணுமே சொல்லல. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, சொல்லல. அது எங்க இருந்து நமக்கு வருது அப்படின்னும் போது நிறைய மதங்கள் சொல்லுது. கிறிஸ்தவ மதமா இருக்கக்கூடியவங்களும் வந்து சொல்றாங்க, நாங்க பரலோகத்துக்கு போனோம், அங்க இவங்கள பார்த்தோம் அவங்கள பார்த்தோம், இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்றக்கூடிய காரியங்கள் இருக்கு. நான் மறிக்கும் போது அப்படியே நரகத்தின் வழியா நான் கடந்து போயிட்டே இருந்தேன், அங்க இப்படி இருந்துச்சு, எல்லாம் இப்படி அலர்னாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மனிதர்கள் அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்றதா இருக்கு. அதுல நம்ம நரகம் டாபிக் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதுல சில முக்கியமான காரியங்களையும் வச்சு படிப்போம் அதுல. இப்போ வந்து அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்றாங்களே தவிர வேதாகமத்துல அப்படி கிடையாது. அப்ப நமக்கு வந்து வேதாகமம் தான் கரெக்ட். அப்போ இந்த உணர்வுள்ள அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, மரணத்திற்கு பின்னாடி, மரித்த பிறகு உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி, இது ரெண்டுத்துக்கும் நடுப்பட்ட ஒரு டைம் வந்து பைபிள் என்ன சொல்லுது, நித்திரை அடைந்தார்கள், நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப நித்திரையில வந்து ஒருத்தர் கான்சியஸா இருக்க முடியுமா? கான்சியஸா இருந்தாங்கன்னா அவங்க தூங்கலன்னு அர்த்தம். தூங்குனாங்கன்னா கான்சியஸா இருக்க முடியுமா? நான் வந்து மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து எல்லாத்தையும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யோசித்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. அப்ப யோசித்துக்கிட்டு இருக்காங்கன்னா தூங்கலன்னு அர்த்தம். தூங்குனாங்கன்னா யோசிக்க முடியாது, அந்த தூக்கத்துல ஒண்ணுமே நினைவில்லாம போறதுதான் தூக்கம். அப்ப அதனாலதான் பைபிள் வந்து நித்திரை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ உணர்வுள்ள அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, ஒரு கான்சியஸா ஒரு எமோஷனோட, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன்லாம் சேர்ந்து ஒரு நினைவாற்றலோட இருக்கிறதாக அந்த மாதிரி ஒரு காரியம் கிடையாது. ஆனா இங்க என்ன இருக்கு, இந்த ஓமையில மட்டும் இல்ல, கிறிஸ்தவ டீச்சிங்லயே என்ன இருக்கு, மரித்த பிறகு ஒரு இடத்துல போய் நெருப்புல வந்து வேதனைப்படுவாங்க. அப்ப அதே மாதிரி இந்த ஐஸ்வர்யான் வந்து தன்னுடைய 5 சகோதரர்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்படி அது உண்மை அப்படின்னா இன்னைக்கு மரித்து போன எல்லாருமே வந்து அவர்களுடைய பிள்ளைகள் அவரோட குடும்பங்கள் எல்லாத்தையும் பார்த்து 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 எமோஷன் ஆகி கலங்கிட்டு அப்படியே அந்த பிரச்சனையில கான்சியஸ்லயே இருக்கிறாங்களா? அப்படி கிடையாது, வேதம் அப்படி சொல்லல. அப்போ மரணத்திற்கு அப்புறம் எந்த ஒரு நினைவும் இல்லை, எல்லாம் பிரேத குழியிலேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. வசனத்துல வந்து கடைசி நாளில் இயேசு கிறிஸ்தனுடைய சத்தம் வந்து பிரேத குழியில அவர் காதுல கேட்கும் இருக்கு. அப்ப அந்த சத்தம் கேட்கும் போது எல்லாரும் உயிர் தெழுவாங்கன்னு இருக்கு. அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு உணர்வுள்ள ஒரு கான்சியஸ் எமோஷனோட ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லல. இந்த ஒரு இடத்தை தவிர, இந்த ஆபிரகாம் மடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு
ஓமையை தவிர வேற எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து இன்னைக்கு இதுல இருந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது இல்லாம புதுசா வர பாயிண்ட்ஸ் இதுல வந்து பொதுவா கிறிஸ்தவ போதனையின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தா அவங்க உடனே பரலோகத்துக்கு, இல்லைன்னா ஒரு மேலான பாதாளம், இல்ல ஒரு பரதீசுன்ற நிலை, அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதே நேரத்துல மரித்தவர்கள் வந்து ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தா அவங்க உடனே எங்க போறாங்க, நரகம்னு சொல்லக்கூடிய கீழான பாதாளம், அங்க போயிடுறாங்க. அங்க வந்து நரகத்துல வேதனையில இருப்பாங்க அப்படின்றதுதான் வந்து பொதுவான ஒரு போதனையா இருக்கு, ஜென்ரலான ஒரு டீச்சிங்கா இருக்கு. அப்ப மரணத்திற்கு பின்னாடி இந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நினைவோட இருக்கக்கூடிய வாழ்க்கை இருப்பதா வேதம் சொல்லல கன்ஃபார்மா. அதை நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி இப்படி ஒரு நினைவுள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்ற கருத்து, ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்டியன் டீச்சிங்கே வந்து அதான் மாறிடுச்சு. இந்த கருத்து எங்க இருந்து வந்துச்சு, யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா பொதுவான கிறிஸ்டியன் டீச்சிங்ல இதுதான் இருக்கு. இந்த கருத்து எங்க இருந்து வந்துச்சு? Other religions. லாசரு கதையிலிருந்து தான். லாசரு கதையில இருந்து, லாசரு கதையில இருந்து வந்தது. லாசரு கதையே அதர் ரிலிஜன்னு சொல்லலாம், அதர் ரிலிஜன்ஸ்லயும் இருக்கு. முக்கியமா கிறிஸ்டியன்ஸ் வந்து ஏன் இதை ரொம்ப பிலீவ் பண்றாங்கன்னா, அதர் ரிலீஜன்ல இருக்கிறத வந்து இவங்க இன்கார்பரேட் பண்ணி ரொம்ப காலம் கழிச்சு அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து வந்துருச்சு. பட் பேசிக்கலா வந்து இந்த லாசரு, ஐஸ்வர்யவான் லாசரு கதையில இருக்கக்கூடிய அந்த காரியங்களை எடுத்து வச்சு வசனத்துல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்துதான் இந்த மொத்தம் டீச்சிங்ஸே வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்திருக்கு. அப்ப இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இந்த டீச்சிங்ஸ் வந்ததுக்கான காரணம் வந்து இப்ப நமக்கு என்னன்னு தெரிஞ்சு, இந்த ஐஸ்வர்யவான் லாசரு இந்த ஒரு பேரபிள்ல இருந்து இயேசு கிறிஸ்து சொன்னார்ன்றதுல இருந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா எப்படி இருக்குன்னா, மற்ற மதங்கள் இதை தான் சொல்லுது, புரியுது இல்லையா? இப்ப மற்ற மதங்கள் இதை சொல்லும் போது இவங்களுக்கு ஈஸியா இந்த ஒரு ஓமை இருக்கிறதுனால இதை எடுத்து இந்த டீச்சிங் வந்து கிறிஸ்தவத்துல வந்து ரொம்ப டாமினண்டா நிறைய மெயின் லைன்ல இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பின்பற்றக்கூடியதா மாறிடுச்சு. இந்த மாதிரி இப்போ இந்த இந்த இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். அப்ப இந்த உணர்வோடு இந்த நினைவுள்ள ஒரு மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை பற்றி, அத நல்லவங்க மரித்தவொடனே ஆபிரகாம் அடிக்கும், கெட்டவர்கள் மரித்தவொடனே நரகத்துக்கும் போயிடுவாங்க அப்படின்றதும், ரெண்டாவது நரகம் மற்றும் பரலோகத்துக்கு நடுவுல ஒரு பிளவு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கதைகள், இந்த காரியங்கள் எல்லாமே எதுல இருக்குன்னா பைபிள்ல இந்த இடத்த தவிர வேற எங்கேயும் கிடையாது. ஆனா பைபிள்ல இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசினதை தான் பதிவு பண்ணிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருந்து இதை எடுத்து பேசினாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து இயேசு கிறிஸ்து டல்மூட்ல இருந்து தான் எடுத்து பேசியிருக்காரு. ஏன்னா இந்த ஓமையில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு ஆபிரகாம் மடி அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்றாரு, ரெண்டாவது நரகம் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த இடத்துல வந்து இளைப்பாறுதல்ல இருக்கான்னு சொல்றாரு, இந்த பக்கம் வந்து வேதனையில இருக்கான்றாரு. அந்த வேதனையினுடைய இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு சொட்டு தண்ணியாச்சும் கிடைச்சா பரவாயில்லையேன்னு ஏங்குற அளவுக்கான அந்த இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்வளவு வேதனை அப்படின்றதையும் குறிப்பிடுற மாதிரி சொல்றாரு. இங்க இருந்து அங்க பேசிக்கிறாங்க, ஆனா ரெண்டு பேரும் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போக முடியாது, ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பிளவு இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து இந்த கதை மொத்தமே வந்து எதுல இருக்கு அப்படின்னா டல்மூட் அப்படின்ற இதுல இருக்கே தவிர வேதாகமத்துல கிடையாது. அப்ப டல்மூட்ல எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன் நானு. அதுல வந்து இது சும்மா ஒரு சைட் நோட் தான், கிடுஷின் 72b அப்படின்னு ஒரு டல்மூட்ல ஒரு குறிப்பு இருக்கு. இப்ப நமக்கு எப்படி பைபிள்ல ஒரு ரெஃபரன்சஸ் இருக்கு அந்த மாதிரி, அந்த இதுலயும் ஜெனசிஸ் ரபா 67 அப்படின்னு ஒரு இது இருக்கு. இந்த ரெண்டு காரியங்கள்லயும் இந்த டல்மூடின் கதைகள், இப்ப இந்த ஐஸ்வர்யான் லாசரு, இந்த ஆபிரகாமின் மடி அப்படின்ற காரியங்கள் எல்லாமே வந்து ரெண்டு பரலோகம்னு ஒரு இடம் இருக்கு, நல்லவங்களுக்கு, கெட்டவங்களுக்கு நரகம்னு ஒரு இடம் இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பிளவு இருக்கு, இங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவா ஆபிரகாம் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த கதைகள் எல்லாம் இந்த மாதிரியான குறிப்புகள்ல இருந்து இருக்கு. அப்ப இந்த குறிப்புல இருந்து தான் எடுத்து இயேசு கிறிஸ்து இங்க பயன்படுத்துறாரு. அது ஏன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம்.
நம்ம முதல் இதுக்கு முன்னாடி வந்து இந்த டல்மூட் இதெல்லாம் நம்ம என்னன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மிஷ்னானா என்ன, டல்மூட்னா என்னன்ட்டுன்னு. அதுல டல்மூட்ல 2 வகை சொன்னேன், ஞாபகம் இருக்கா யாருக்காவது? டல்மூட்ல 2 வகை இருக்கிற மாதிரி சொன்னிருந்தேன். ஜெருசலேம் டால்முட் and பாபிலோன் டல்முட், பாபிலோனியன் டால்முட். அதே மாதிரி யூதர்களுடைய டல்முட். அதான் எருசலேம் டல்மூடுன்னு ஒண்ணு இருக்கு, பாபிலோனியன் டல்மூட்னு இருக்கு. அதாவது எருசலேம்ல இருந்தப்ப யூத ரபிகள் எழுதுனது வந்து எருசலேம் டல்மூட். அதே இது அவங்க பாபிலோன் சிறையிருப்புல போயிருக்கும் போதும் அங்கிருந்து வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ்ல எழுதப்பட்டதும் வந்து பாபிலோனியன் டல்மூட். அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாபிலோனிய டல்மூட்ல இருக்கு. அந்த பாபிலோனிய டல்மூட்ல வந்து நிறைய கதைகள், நிறைய காரியங்கள் வந்து அந்த பாபிலோனிய கலாச்சாரம், அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த தாக்கத்தோட எழுதப்பட்டதா இருக்கு இந்த பாபிலோனிய டல்முட். அதனால இதுல நிறைய வர்ற கதைகள் வந்து அந்த பாபிலோனிய வழிமுறையில எப்படி அவங்க சொல்லியிருந்தாங்களோ, அதாவது மறிச்ச உடனே இந்த இடத்துக்கு போனா சந்தோஷமா நல்லா இருப்பாங்க, இங்க போனா எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, 2 பக்கத்துக்கு ஒரு பிளவு இருக்கு, இவங்க அங்க போக முடியாது, அவங்க இங்க வர முடியாதுன்ற இந்த ஹோல் கதையுமே பாபிலோனிய கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு கதை, அங்க உள்ள வழிபாட்டுல உள்ள ஒரு கதை. அந்த கதையிலிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பாபிலோனிய டல்மூட்ல எழுதப்பட்டு அது பிரபலமா வந்து யூதர்கள் வந்து பாபிலோனுக்கு அப்புறம், சிறையிருப்புக்கு அப்புறம் இங்க வந்து அவங்க வந்து தோரா அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டோம், 5 ஆகமங்கள். அதே மாதிரி டெனாக் அப்படின்றது வந்து பழைய ஏற்பாட்டு. ஸோ இந்த காரியங்களுக்கு வெறும் அந்த மோசேனுடைய ஆசனத்துல உட்கார்ந்து படிக்கும் போது மட்டும்தான் அதை படிப்பாங்களே தவிர, மற்றபடி அதுக்கு விளக்கம் சொல்லும் போதோ, மற்ற என்ன காரியங்கள் எப்படி எப்படி செய்யணும், வாழ்க்கை முறை என்ன, எதெல்லாம் போதிக்கிறது, இது எல்லாமே அவங்க எதை அடிப்படையில செஞ்சாங்க அப்படின்னா தோராவின் அடிப்படையில இல்லாம டல்மூடின் அடிப்படையிலையும் மிஷ்னாவின் அடிப்படையிலையும் தான் செஞ்சாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் இயேசு கிறிஸ்து இந்த டல்மூடினுடைய கதையை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த ஓமையில இந்த கதையை பரிசேயர்களுக்கு வந்து அவங்க பின்பற்றிக்கிட்டு இருந்த டல்மூட்ல இருந்து எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. ஏன்னா பைபிள்ல இதுக்கான ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம எது பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது டல்மூட்ல தான் வந்து பைபிள்ல கிடையாது அப்படின்றதுக்கு எப்படி அப்படின்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கேள்வி, நம்ம நிறைய வசனங்கள் பைபிள்ல நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், பாதாளத்தில் தேவனை துதியார்கள், அவர்களுக்கு நினைவு இருக்காது, ஒண்ணுமே கிடையாது, அடுத்த கான்சியஸான ஈவெண்ட் வந்து உயிர்த்தெழுதலின் போது இயேசு கிறிஸ்தனுடைய சத்தம் பிரேத குழியில கேட்கப்படும் அப்படின்ற நிறைய வசனங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். இப்ப கேள்வி என்னன்னா, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் அப்படின்ற இந்த வேத சத்தியம், அடிப்படை வேத சத்தியம்ன்றதான் ஃபவுண்டேஷனல் டாக்டரின் மாதிரி, இந்த அடிப்படை வேத சத்தியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்து மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் அப்படின்றது தெரியும். அதனால்தான் இவர் சிலுவைக்குள்ள போகும்போது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்றாரு. ஏன்னா அந்த என்ன இது அப்படின்றது அவருக்கு தெரியும். அந்த மரணம் அப்படின்றது வந்து ஒன்றுமே நினைவு இல்லாம ஒன்றும் இல்லாம போறது எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து பாவத்தினுடைய சம்பளமாகிய எக்ஸ்ட்ரீம் இது அப்படின்றது தெரியும். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள்ட்டு. இப்ப மரித்த பிறகு நரகத்துல ஒருத்தர் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு, பரலோகத்துல ஒருத்தர் மகிழ்ச்சியா சந்தோஷமா சுத்திட்டு இருக்காரு, கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, ஆண்டவரோட உட்காந்து பிரைஸ் பண்ணிட்டு பாடிக்கிட்டு எல்லாம் துதிச்சுட்டு இப்படி உட்காந்துருக்காங்கன்ற மாதிரி இந்த ஜெனரலைஸ்டு பொதுவான கிறிஸ்தவ டீச்சிங்ல சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கு இல்லையா. இப்ப இந்த மாதிரி அவங்க ஆக்டிவா எல்லா இடத்துலயும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு எதுக்கு உயிர்த்தெழுதல் தேவை? ரெண்டாவது, ஏற்கனவே ஐஸ்வர்யவானும் சரி இல்ல லாசரும் சரி ஏற்கனவே அவங்க நினைவோடு கூட வேற ஒரு இடங்கள்ல இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி, ஆனா பைபிள் என்ன சொல்லுது, அவர் தான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல்ல முதற்கனியானவர். அப்ப அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுது. உயிர்த்தெழுதலே தேவை இல்லைன்ற ஒரு கான்செப்ட், அதாவது உயிர்த்தெழுதல் பத்திய நம்பிக்கை இல்லாதவங்க தான் இதை நம்ப முடியும். ஒருத்தர் மரிச்ச உடனே அப்படியே வேற ஒரு இடத்துல நினைவோட அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க வேதனைப்படுறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த கான்செப்ட் எதுவுமே இந்த ஒரு ஓமையை தவிர பைபிள்ல வேற எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் இந்த ஓமையை பயன்படுத்துறாரு. புரியுது இல்லையா? இப்ப எதுக்காக இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன்னா, இயேசு கிறிஸ்துக்கு அப்ப தெரியும்.
எது மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவ்வளவும் தெரிஞ்ச பிறகு இங்க என்ன சொல்றாரு, ஆபிரகாம் மடியில அவன் இளைப்பாறுறான், இங்க ஐஸ்வர்யன் போய் நரகத்துல இருந்துகிட்டு எரியிற இதுல சொட்டு தண்ணி கேட்டு இருக்காங்க, 2 பேரும் பேசுறாங்க, டிஸ்கஷன் நடக்குது, இவ்வளவு காரியத்துக்கு அந்த ஓமையில சொல்றாரு. புரியுது இல்லையா? அப்ப ஏன்னா இயேசு கிறிஸ்து இதை தெரியாம இது சத்தியம்னு நினைச்சு பேசல. ஏன்னா அவருக்கு வேத சத்தியம் தெரியும், மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் மரித்தவர்களுக்குன்ட்டுன்னு. சோ அந்த மாதிரி காரியம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த மரணத்துக்கு பின்னாடி உணர்வுள்ள இந்த ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கதையில சொல்லி இருக்கிறதும் இதனுடைய விவரங்களை நேரடியா எங்க இருந்து எடுத்திருக்காருன்னா பரிசேயர்கள் பின்பற்றின டல்மூட்ல இருந்து எடுத்து, அதுலயும் குறிப்பா சொல்ல போனா இன்னும் பாபிலோனியன் டல்மூட்ல இருந்து எடுத்து சொல்லியிருக்காரு. வேதாகமத்துல இல்ல அப்படின்றத பார்த்துட்டோம். இது கிளியரா இருக்கு இல்லையா? ஏன்னா இப்ப நிறைய பேர் அந்த பைபிள்ல இருக்குன்னு நம்ம அதுக்கும் பின்னாடி ரெஃபரன்ஸ் பார்ப்போம். பைபிள்ல இருக்கிறதுனால அதை எடுக்க முடியுமான்ட்டு இன்னைக்கு பார்த்துடலாம். ஆனா இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள்ன்ற சத்தியம் அவருக்கும் தெரியும். ஏன்னா அதுதான் அடிப்படை வேதாகம சத்தியம். அதுக்கும் மேல அவர் இந்த டல்மூட்ல இருந்து எடுத்து இந்த ஓமையில இவ்வளவு டீட்டெயில் வச்சு சொல்றாரு இந்த கதையை பத்தி. ஆனா டல்மூட்ல இருக்குன்னா அப்ப டல்மூட்ல ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்களா பாபிலோனிய டல்மூடுன்னு? ஆமா, இல்ல ரெண்டுமே தனித்தனி புக்ஸே. அது பாபிலோனிய டல்மூட்னு ஒரு புக்கு. இப்ப எப்படி நம்ம புதிய ஏற்பாடு தனியா பழைய ஏற்பாடு தனியான்னு சொல்றாங்க, அந்த மாதிரி யூதர்களுக்கு 2 டல்மூட் இருக்கு. டல்மூட்ல 2 டல்மூட் இருக்கு. ஒன்னு பாபிலோன்ல இருந்து இது பண்ண டல்மூட், அதுக்கு பேரே பாபிலோனியன் டல்மூட்ன்றாங்க. இன்னொன்னு ஜெருசலேம் டல்மூட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டல்மூடாவே தனித்தனியாவே இருக்கு. அதுங்க புத்தக வடிவிலே இருக்கு. அதை வச்சுதான் அவங்க டீச்சிங்ஸ் எடுத்துக்கிறாங்க. எல்லாரையும் அதை தான் போதிக்க சொல்றாங்க. இந்த கை கழுவுதல் குறித்தெல்லாம் மிஷ்னால இருந்து வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ப அந்த டைம்ல இருந்துச்சு. அதான் சொல்றேன். அப்ப இதை பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம இவ்வளவு நாள் இந்த ஓமைக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்த காரியம் என்னன்னா, பரிசேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவும் 2 பேருமே ஒரே யாவே தேவனை தான் வணங்குறாங்க. ஆனா ஏன் 2 பேரும் இவங்க அவரை கொலை பண்ணோன்ட்டு தாங்க இவர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டுலாம் படிச்சுட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? சோ ஏன் அந்த காரியம் வந்துச்சு அப்படின்னும் போது இவங்க தோராவை விட்டுட்டு தோராக்கு மிஞ்சி இவங்க என்ன பண்ணாங்க, டல்மூட் மிஷ்னா இதுல இருந்து அதுக்குதான் நம்ம நிறைய உதாரணம் பார்த்தோம். கை கழுவுதல் குறித்த உதாரணம், அதே மாதிரி பெற்றோரை கனப்படுத்தணும், இன்னைக்கு பெற்றோருக்கு ஒன்றும் செய்யலைன்னா அதுக்கு பதிலாக நீ காணிக்க கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற காரியங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஒவ்வொன்னா அந்த 5 ஆகமங்கள் தோரால இருக்கிறத விட்டுட்டு இவங்க டல்மூட்லயும் மிஷ்னாலையும் உள்ள கொண்டு ஜனங்களை இதை தான் ஃபாலோ பண்ணணும், இதுதான் பிரமாணம் அப்படின்ற அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப தேவனுடைய பிரமாணத்தை நீக்கி மனிதனுடைய பிரமாணத்தை உள்ள கொண்டு வந்ததுனாலதான் பரிசேயர்களை இயேசு கிறிஸ்து வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைன்றாரு. இவர் இதை எதிர்க்கிறதுனால பரிசேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணும் அப்படின்ற முயற்சியில இறங்குறாங்க. புரியுது இல்லையா? அப்ப அடிப்படையில அவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனைனா, இயேசு கிறிஸ்து டோராவை பின்பற்ற வேண்டும், 5 ஆகமத்தை தான் பிரமாணங்கள். ஆனா இவங்க அந்த 5 ஆகமத்தை வெறும் வாசிக்கிறதோட சரி, அந்த மோசேனுடைய ஆசனத்துல உட்கார்ந்து மற்றபடி எல்லாமே டல்மூட் மிஷ்னால இருந்தா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனாலதான் நம்ம டோரான என்ன, மிஷ்னா என்ன, டல்மூட் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். புரியுது இல்லையா? எனக்கு ஒரு டவுட்னா, டல்மூடு மிஷ்னா இது பாபிலோனிய டல்மூட்ல இருந்தா எடுத்ததுன்னு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் போது ஏன் அவரு இத ஓமையா கொண்டு பைபிள்லயே எழுத வச்சிருக்காருன்னா அவருக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும்ல. இது வருது இல்ல பைபிள்ல, இதுவே குழப்பமாக்குது இல்ல இந்த ஓமை. ஆமா, அதான் இப்ப பார்க்க போறோம். வரும்னு சொல்லி இருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏன் கொண்டு வந்தாரு? சரி, அதையும் அப்படியே இன்னைக்கே பாத்துருவோம். அதுவும் ஓகே. இப்ப கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து டல்மூட ஆதரிச்சாரா எதிர்த்தாரா? எதிர்த்தாரு, டெஃபினட்டா எதிர்த்தாரு. ஏன்னா அதனாலதான் பரிசேயர்களே எதிர்த்தாரு. ஏன்னா அவங்க டல்மூட பின்பற்றனால, மிஷ்னாவை பின்பற்றதுனாலதான் பரிசேயர்களையும் மற்ற சதுசேயர் வேத பறவை இவங்களெல்லாம் எதிர்க்கிறதுக்கான காரணமே அவங்களுடைய டீச்சிங் உபதேசம் பிரமாணத்தை விட்டுட்டு வேற இதுல இருந்து வர்றதுனாலதான். அப்ப டல்மூட அவரு எதிர்த்தாரு அப்படின்றது தெளிவா தெரியுது. அப்படி டல்மூட எதிர்த்து இருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களிடம் பேசுறதுக்கு ஏன் வேதாகமத்திலிருந்து ஒரு கதையை
பயன்படுத்தாம இல்ல ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்லாம அவர் எதிர்க்கிற டல்மூடு அதை தான் அவர் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த டல்மூட்ல இருந்தே ஒரு கதையை பயன்படுத்தி ஏன் சொன்னாரு? இன்னும் சொல்ல போனா வேதாகமத்துல இல்லாத சத்தியமா இல்ல வேதாகமத்துல இல்லாத கதைகளா? வேதாகமத்துல உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. பவுலே முன்னாடி காலத்துல இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய காரியங்களை ரெஃபரன்ஸ் பண்ணி கோட் பண்ணி எல்லாம் போடுறாரு பவுல். அப்ப ஏற்கனவே வேதாகமத்துல நிறைய சத்தியங்களும் இருக்கு, போதுமான அளவுக்கு கதைகளும் இருக்கு. இதெல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து அவர் எதிர்க்கிற டல்மூட்ல இருந்து எதுக்கு எடுத்து பேசியிருப்பாரு? அப்பதான் அவங்களுக்கு புரியும். பரிசேயர்களுக்கு அதை சொன்னாதான் அவங்களுக்கு விளங்கும். ஏன்னா இதை யோசித்து பார்த்தாலே இப்ப கண்மணி சொல்ற மாதிரி இது குழப்பமா இருக்காதா, இது மாதிரி வினோதமா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது இல்லையா? ஆனா ஏன் அதை எடுத்தாரு அப்படின்றதுக்கு ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஒண்ணு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, ரெண்டாவது நிறைய விஷயங்கள் ஓமைகளா பேசும்போது அதை மறைக்கிறதுக்கு தான் பேசியிருக்காரு. ஈஸியா புரியணும்ன்றதுக்காக அவர் ஓமை பேசுறது கிடையாது. ஒரு சில விஷயங்களை மறைக்கணும்ன்றதுக்காக ஓமையில பேசுறாரு. அதுல இந்த இடத்துல பர்டிகுலரா ஏன் டல்மூட்ல இருந்து எடுத்து பேசினாரு? வேதாகமத்துல இவ்வளவு சத்தியங்கள் இருக்கு, இவ்வளவு கதைகள் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு, உண்மைகள் இருக்கு. அதுல இருந்து ஏதாவது ஒரு இதை கோட் பண்ணி பேசிருக்கலாமே. அதெல்லாம் பேசாம எதுக்காக டல்மூட்ல இருந்து எடுத்து இந்த ஒரு கதைய சொன்னார்னு பார்க்கலாம். சோ இப்ப எதுக்காக இதை சொன்னார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா முதல் நம்ம 2 வசனம் படிப்போம் என்னன்ட்டுன்னு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நீதிமொழிகள் 26:4-5 இந்த 2 வசனத்தினுடைய அடிப்படையில தான், அந்த பேஸ்ல தான் இங்க இதை யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த டல்மூட்ல இருந்து எடுத்து. சோ அது என்ன வசனம் அப்படின்றத படிச்சு பார்த்துடலாம். முதல் 4வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 26:4. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போல் ஆவாய். இப்ப அடுத்தது 5வது வசனம். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். இப்ப 4வது வசனத்துல மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுக்காத, இல்ல 4வது வசனத்துல கொடாதே, கொடுக்காதே அப்படின்ட்டாரு. கொடுத்தா என்ன ஆகும்? நீயும் அவனை போல ஆவாய்னா என்னது? நீயும் முட்டாளாயிடுவ. அப்ப 4வது வசனத்தின்படி ஒருத்தன் மூடனா இருக்கானா அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்காத, கொடுத்தீங்கன்னா நீயும் பைத்தியக்கார மாதிரி இருப்ப. இப்ப 5வது வசனத்துல என்ன சொல்றாரு? மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு. கொடுக்கலன்னா என்ன ஆயிரும்? அவன் பார்வைக்கு அவன் பெரிய ஞானியா இருப்பான். இப்போ இந்த 2 வசனத்துல மூடனுக்கு மறு உத்தரவு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? சார் அது சந்தர்ப்பத்தை பொறுத்தா சார்? சந்தர்ப்பத்தை பொறுத்து எங்க கொடுக்கணும், எங்க கொடுக்க கூடாது, எந்த இடத்துல தேவை, எந்த இடத்துல தேவையில்லை, எங்க அமைதியா இருக்கணும் அப்படின்றதையும் நன்றி இல்ல அப்படின்றதும் நம்ம ஃபுல்லா சொல்ல முடியாது. அது சந்தர்ப்பத்தின் அடிப்படையில கொடுக்கறது வேற. இங்க ஒரே விஷயம் மூடனுக்கு, ஏன்னா இது சந்தர்ப்பத்தை பத்தி பேசல, ஒரு ஆளை பத்தி பேசுது. அந்த ஆள் மூடனா இருந்தா அவனுடைய மதியினத்தின்படி அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்காத. கொடுத்தினா அவனை பொறுத்த வரைக்கும் நீ அவனை போல பைத்தியக்காரன் தான். மூடனுக்கு ஆனா மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுந்து. இப்ப இந்த நம்ம 4வது வசனத்துக்கு கீழ்படுகிறதா 5வது வசனத்துக்கு கீழ்படுகிறதா? 4வது வசனத்தின்படி மறு உத்தரவு கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா 4வது வசனத்துக்கு கொடுத்தா நம்மளும் அவனை போல முட்டாளா இருப்போம். 5வது வசனத்தின்படி நம்ம மறு உத்தரவு கொடுக்கல அப்படின்னா, கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? நம்ம அவனை போல ஆயிடுவோம். 4வது வசனத்துல கொடுக்காதுன்றாரு. அப்படி கொடுக்காம போயிட்டோம்னா என்ன ஆயிடுவோம்? நம்ம அவன் பார்வைக்கு அவன் ஞானி ஆயிருப்பான் அப்படின்னு இருக்கு. சோ ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. புரியுது இல்லையா? இப்ப இந்த 2 வசனத்தையும் எப்படி நம்ம ஈக்குவலைஸ் பண்ண முடியும்? இப்ப நம்மளே இந்த ரைட் டிவிஷனை பத்தி இப்ப நம்ம பேசும்போது இப்ப சில இடத்துல இந்த இடத்துல பேசுறதே வேஸ்ட், இவங்க என்ன பேசினாலும். கார்த்திகேயன் உங்களுக்கு மைக் ரொம்ப எக்கோ ஆகுது கார்த்திகேயன். ஒரு இல்ல கண்மணி, இதுல வால்யூம் ஏதாவது ஒண்ணுல வால்யூம் குறைச்சிருங்க, அப்போ எக்கோ வராது. இப்ப சொல்லுங்க. ஹலோ. இப்ப ஓகே. இல்ல சார், இப்ப நம்ம ரைட் டிவிஷன் சொல்றதே
பத்தி பேசுறது. இப்ப சில இடத்துல வந்து இங்க பேசினா வேலை ஆகாது, அவங்க வந்து அவங்களோட இதுல பாயிண்ட் ஆஃப் இதுலதான் கரெக்டா இருப்பாங்க, அங்க நம்ம பேசுறது வேஸ்ட் அப்படின்னு நம்ம சில இடத்துல சைலண்டா இருக்கோம். சில இடத்துல வந்து இந்த இடத்துல கண்டிப்பா இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிதான் ஆகணும் நம்ம சொல்றோம். ஆமா, அதுவும் ஒரு ரீசன். அந்த மாதிரி இருக்கலாமோன்னு கேக்குறேன். ஆமா, அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம், இதை அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஆனா இதனுடைய எக்ஸாக்ட், அதாவது பைபிள்ல இருந்து 2 காரியம் பார்க்க போறோம், 2 உதாரணம் பார்க்க போறோம். இந்த வசனங்களை கரெக்டா யூஸ் பண்ணவங்களை, இந்த வசனத்தின் படி. ஸோ அதுக்காக தான் இந்த வசனத்தை நம்ம இப்ப எடுத்தோம். ஸோ இதுல வந்து என்ன போட்டிருக்கு, எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 2 காரியம் இருக்கு. முதல் விஷயம் வந்து மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுக்காத, கொடுத்தினா நீயும் அவனை போல ஆவாய் அப்படின்றதுதான் முதல் விஷயம். இப்ப இந்த முதல் விஷயத்தை வச்சு இயேசு கிறிஸ்து எப்படி பேசியிருக்காரு அப்படின்றத இந்த ஓமையில இருந்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்களுக்கு வந்து இந்த 4வது வசனத்தினுடைய அடிப்படையில அவர்களுடைய மதியினத்தின்படி அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வேதாகம சத்தியத்திலிருந்து எடுத்து கொடுக்கல. இதை இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறேன் எப்படி ஏன்ட்டுன்னு. ஸோ வேதாகம சத்தியத்திலிருந்து எடுத்து தரல அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து தோராவை பின்பற்றாதவங்க, தோராவை வந்து மதிக்கல, பின்பற்றல, அவங்க பின்பற்றதெல்லாம் தல்முட். அப்ப தோராவை பின்பற்றாதவங்க கிட்ட அந்த தோராவில இருந்து பதில் கொடுத்தா அது மூடத்தனம். ஏன்னா அவங்க தோராவே மதிக்கல. இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன், இவர் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னா, அவரை அந்த எதிர் நபர் வந்து அவரை ரெகக்னைஸ் பண்ணாதான் நான் இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரே யாருன்னு சொல்லனா, அவனே எனக்கு என்ன யாருன்னு தெரியாது, நீ அவன் பேரை சொல்ற அப்படின்வாங்க. புரியுது இல்லையா நான் சொல்றது? ஸோ அந்த மாதிரி தோராவையே நம்பாத, அதை பின்பற்றாதவங்க கிட்ட தோராவில் இப்படி இருக்கு, தோராவில் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அங்க மூடராயிருவாரா, ஆக மாட்டாரா? ஓகே, இப்போ வந்து அவங்க, இப்ப நான் வந்து ஒருத்தர்கிட்ட போறேன், போயிட்டு எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும்னு சொல்றேன். நானு அப்படி சொன்னேன்னா, நான் சொல்ல போற ஆளுக்கு வந்து அவரை தெரிஞ்சு அவர் மேல மரியாதை இருந்தாதான் இவர் அனுப்புனாரு அப்படின்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எடுத்துட்டு போறேன். நான் ஒருத்தர் லெட்டர் எடுத்துட்டு போறேன், ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன். கொடுத்துட்டு இவர் அனுப்புனாரு அப்படின்னும் போது அவரை வந்து அந்த எதிராள் ரெகனைஸ் பண்ணாதான், ஓ அப்படிங்களாங்க இவர் அனுப்பியிருக்காரா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செய்வாங்க. இப்ப அவரையே அவர் மதிக்கல, இல்ல அவருக்கு தெரியவே இல்லை, அவர் சட்டையே பண்ணல அப்படின்னா எடுத்துட்டு போனா, ஆமா இது வேற கொண்டு வந்தானா அந்த ஆளு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் இயற்கையா நடக்கக்கூடியது. அதே மாதிரி தோராவை இப்ப பின்பற்றாதவங்க கிட்ட போயிட்டு இதை இன்னுமே கூட நம்ம அடுத்த இதுலயும் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றோம், அப்ப இன்னும் ஈஸியா புரியும். அப்போ அதை நம்பாதவங்க கிட்ட போயிட்டு இதுல இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து உண்மையிலேயே முடத்தணும். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து தோராவை விளக்கி 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 பரிசேயர்களுக்கு சொன்ன உடனே ஐயோ தோரால இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி மனம் மாற போறாங்களா? இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க தோராவே நம்பல. அவங்க எதை நம்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ரபிகளுடைய ரைட்டிங்ஸான மிஷ்னா, தல்மூடு, இதை நம்பி இதை தான் மக்களுக்கும் போதிச்சு இதை தான் பின்பற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தோரால இருந்து 1000 ஓமைகள் இருக்கட்டும், 1000 கதைகள் இருக்கட்டும், சத்தியங்கள் இருக்கட்டும், அந்த சத்தியத்தை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட சொன்னா தோராவை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல போறாங்களா தவிர ஐயோ தோரால் எப்படி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க தோராவை பயன்படுத்தியிருந்தார்னா அந்த மூடர்களை போலவே இயேசு கிறிஸ்துவும் யாராயிருப்பார் இந்த வசனத்தின்படி? இப்ப புரியுது இல்லையா? அப்ப மூடனுக்கு அவன் மதீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே அப்படின்ட்டு இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்துவும் அவங்களுடைய மதீனத்தின்படி கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தார்னா அவன் அவனுடைய பார்வைக்கு நீதியா இருப்பான். ஆனா இவர் அப்படி கொடுக்கல. சப்போஸ் அவன் சொல்ற மாதிரியே தோராலேயே சொல்லி ஆண்டவர் வந்து அவன் மதியினமா இருக்கானே அவனுக்கு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோரால இருந்து சொல்லியிருந்தாருன்னா அவன் கேட்க போறதில்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவும் அவனை போல இருப்பாருன்னு 4வது வசனத்துல இருக்கிற மாதிரி ஆயிருமா இல்லையா? புரியுதா? சரி, இன்னும் கூட அதை ஈஸியா இது பண்றேனே, இன்னும் ஒரு ஸ்லைட் போடுறேன். இன்னைக்கு கூட நிறைய கிறிஸ்தவங்க பைபிளை நம்பாதவங்க கிட்ட போய் பைபிள்ல இப்படி போட்டிருக்கு, பைபிள்ல அப்படி போட்டிருக்குன்னு மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அவன் பேசிக்கா பைபிளையே நம்பல. இப்ப பைபிள் நம்பிக்கை இருக்கிற நமக்கு பைபிள் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு ஓகே பைபிள்ல போட்டிருக்கா, அப்ப அதுக்கு பேச்சே கிடையாது, மறுப்பே கிடையாது. ரைட், பைபிள்ல இருந்துச்சுன்னா அது உண்மை,
நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம பைபிளை விசுவாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையாக. அதனால அதை நம்ம ஏற்றுக்கிறோம். இப்ப பைபிளையே நம்பாதவங்க கிட்ட போயிட்டு பைபிள் இப்படி போட்டிருக்கு, பைபிள் அப்படி போட்டிருக்குன்னா, டே அது என்ன வேணா போட்டோம், நான் தான் பைபிளையே நம்பல, நீ அப்புறம் இதுல அது போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றது வந்து அது உண்மையிலேயே ஒரு மூடத்தனம். அது சரியான அணுகுமுறையும் கிடையாது அப்படிப்பட்டவங்களை போய் ரீச் பண்றதுக்கு. புரியுது இல்லையா இப்ப நான் சொல்றது? ஆமா. இன்னும் டவுட் இருக்கா இல்ல இந்த பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா நம்ம அடுத்து மேல ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி? ஏன்னா இது கொஞ்சம் அந்த கன்ஃபியூசிங்கா வரனால. கிளியரா கிளியர் அண்ணா என்ன கண்மணி? எனக்கு கிளியரா இருக்கா கண்மணி? ஆனா இதுல வந்து ம். இஸ்ரவேல் ஜனங்க கிட்டதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுறாரு ஓமையில. அங்க ம். வந்து பரிசேயர் சதுசேயர் தான் இருக்காங்க. ஆமா இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோராவை குறிச்சு தெரியும், தோராவை ஆமா பத்தி தெரியும். அப்போ பேசும்போது பரிசேயர்களுக்கு மாத்திரம்தான் அவர் இத பத்தி டல்மூனை பத்தி பேசணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் இவர் பேசுறதுனால இப்ப அவங்க இல்ல நம்ம வந்து அப்படியே ஜெனரலைஸா பேசக்கூடாது. நம்ம தெளிவா பாயிண்டா படிச்சுட்டு வரோம். இந்த ஓமை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு 16வது அதிகாரத்துல முதல் இதுல ஆரம்பிக்கும் போது சீஷர்கள் கிட்ட அவர் பேசுறாரு. சீஷர்கள் கிட்ட அந்த பொல்லாத உக்ரானக்காரனை பத்தி பேசிக்கிட்டே வரும்போது, உலக பொருட்களை எல்லாம் கொடுத்தாச்சும் நீங்க உங்களுக்கு ஆட்களை சம்பாதிங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன பிறகு பரிசேயர்கள், இதை கேட்டுக்கிட்டு இருந்த பொருளாசைக்காரராகிய பரிசேயர்கள் அவரை பரியாசம் பண்றாங்க இயேசு கிறிஸ்துவ. அப்ப அவங்க ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு ஓமைய சீஷர்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறத சைட்ல இருந்து கேட்டுட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. ஏன் கிண்டல் அடிக்கிறாங்கன்னா, அவங்க பொருளாசை உள்ள பரிசேயர்களா இருக்கிறாங்க. அப்ப இவர் டாபிக் அப்படியே திருப்பி இந்த பொருளாசை உள்ள பரிசேயர்கள் கிட்ட இந்த ஓமையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப இது பொதுவான இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ இல்ல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கோ இல்ல வேற எந்த ஆட்களுக்கும் இது சொல்லப்பட்ட ஓமை கிடையாது. இது வந்து அங்க பொருளாசைக்காரரா இருந்த பரிசேயர்களுக்கு சொல்றாரு. அப்ப அவர்களை வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையில மூடரா வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து தோராவை நம்பாது. நம்ம அடுத்த வாரம் வந்து எந்த அளவுக்கு இதுல இம்பாக்ட் இருக்குன்னு பார்க்க போறோம். அதாவது அவங்க தோராவை நம்பாம இந்த இதை கொண்டு வந்தாங்கன்றதுக்கு வசனத்துல இருந்தே எடுத்து பார்க்க போறோம், இந்த ஓமையில இருந்தே. ஓகேவா? சோ இந்த வாரம் வந்து இது வந்து ஜெனரலைஸ்டா இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு பேசல. இது வந்து அந்த இடத்துல இருந்த பொருளாசைக்காரராகிய பரிசேயர்களுக்கு பேசுறாரு. அதனால தோரால இருந்து எடுத்து வேதத்துல இருந்து எடுத்து சத்தியங்களை சொன்னா அதையே நம்பல இவங்க, கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க இயேசு கிறிஸ்துவ. அப்ப இவங்களுக்கு பதில் கொடுக்கணும். கொடுக்காமயே அவர் போயிட்டாருன்னா அவங்களோட பார்வையில அவங்க என்னவா இருப்பாங்க? அந்த பரியாசம் பண்ணிட்டு, ஆஹா இயேசு கிறிஸ்துவ கிண்டல் அடிச்சோம், அவர் ஒண்ணுமே பேசாம அப்படியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பார்வையில அவங்க ஞானிகளா இருப்பாங்களா இல்லையா? ஆமாங்க. அப்ப அவங்களுக்கு பதில் கொடுக்காம இயேசு கிறிஸ்து போயிட்டாருன்னா அவர்களுடைய பார்வையில அவங்க ஞானியா இருப்பாங்க. அது தேவையில்லாது, அவங்க கிண்டல் அடிச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். ஆனா தோரால இருந்து கொடுத்தா இயேசு கிறிஸ்து அவங்கள போலவே முட்டாள்தனமா கையாளுற மாதிரி, ஏன்னா அதை தான் அவங்க நம்பவே இல்லையே. அதனால இயேசு கிறிஸ்து அவங்க எதை நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ, அதாவது அவங்க கையை எடுத்தே அவங்க கண்ணை குத்துற மாதிரி வேலை இது. இதுதான் புத்திசாலித்தனமான ரியாக்ஷன். இப்ப அப்படியே அமைதியா ஒண்ணும் சொல்லாம போயிருந்தா, இவன் பைத்தியக்காரன் இவனுக்கு ஏன் பதில் சொல்லிட்டுன்னு போயிட்டு இருந்தாங்கன்னா அவனுடைய பார்வையில, அதாவது அந்த 26வது 26வது அதிகாரத்துல 5வது வசனம் பார்த்தோம் இல்லையா, பதில் கொடுக்காம போயிட்டோம்னா அவனுடைய பார்வைக்கு அவன் ஞானியா இருப்பான்ட்டுன்னு. அந்த மாதிரி அவன் ஞானி நினைச்சிட்டு இருப்பான். நம்ம கிண்டல் அடிச்சோம், இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ணோம், அவர் வாய் பேச முடியாம போயிட்டாருன்ட்டுன்னு. அப்ப அப்படியும் போக முடியாது, அவனுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். ஆனா இருக்கிறதுல இருந்து அப்படியே அந்த சத்தியத்தை எடுத்து சொன்னா அவன் கிண்டல் தான் அடிக்க போறான். அப்ப அவனுடைய பார்வையில் நம்ம முட்டாளாயிருவோம் நம்ம தான். அப்ப அவனுடைய கையை எடுத்து அவனை கண்ணு குத்துற மாதிரி ஆனா ஒரு பார்வை வருதுங்க. புரியுது இல்லையா இப்ப? அப்போ அவங்க வந்து பைபிளையே நம்பல. அப்படி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பைபிள்ல இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்ட்டுன்னு இன்னைக்குமே நிறைய பேர் வந்து பைபிளை நம்பாதவங்க கிட்ட போய் ஆண்டவரை பத்தி பிரசன்ட் பண்ணும் போதே எப்படி பண்றாங்க அப்படின்னா, பைபிள்ல எப்படி போட்டிருக்கு, பைபிள் அப்படி போட்டிருக்கு, பைபிள் எப்படி போட்டிருக்குன்னு. ரைட், தேவன் ஒருவரை முன்குறித்திருந்தா நிச்சயமா அவங்க தொடப்படுவாங்க. ஆனா பைபிள நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட நம்ம போய் பைபிளை வந்து இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்குன்னு சொல்றது வந்து, நம்பாத அவர்கள் கிட்ட போய் வேதத்துல இருந்து இப்படி சத்தியங்களை எடுத்து சொல்லும் போது அது முட்டாள்தனமா தான் இருக்கும். பன்றிகள் முன்னாடி போடாதீங்கன்ற மாதிரி கணக்குல தான் இது வரும். இதுக்கு வந்து உதாரணத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல்
பவுல் எப்படி கையாண்டார் அப்படின்றத பார்க்கலாம். பவுலும் வந்து இதே மாதிரியான ஊழியங்கள் செஞ்சிருக்கிறாரு. அவர் எப்படி கையாண்டாரு அப்படின்றது ஒரு இது பார்த்தோம்னா, இந்த வசனத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இந்த நீதிமொழிகள் 26:4-5 இது வந்து நம்ம இப்ப இயேசு கிறிஸ்துவ வச்சு இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அவர் எப்படி பதில் கொடுத்தாரு, எப்படி கொடுக்கல அப்படின்றத பார்த்தோம். இப்ப அதே மாதிரி பவுல் வச்சும் ஒரு உதாரணம் பார்த்துடலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல 22வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 17:22. அப்பொழுது பவுல் மார்க் மேடையின் நடுவிலே நின்று, பக்தனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். ஓகே, இப்ப இந்த அத்தேனா பட்டணத்தார் இருக்காங்க இல்லையா, இவங்க எப்படிப்பட்ட தேவ பக்தியாளர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள்? எல்லா விஷயத்திலயுமே தேவ மிகுந்த பக்தி பக்தி உள்ளவர்கள். மிகுந்த பக்தி உள்ளவர்களா இருக்காங்க. எந்த விஷயத்திலும், எல்லா விஷயத்திலும் மிகுந்த பக்தி உள்ளவர்களா இருக்காங்க. அப்ப அவங்கெல்லாம் பவுல் வந்து பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும் போது, அதுலயும் மிகுந்த பக்தி உள்ளவர்கள்னு சொல்லும் போது, அவங்கெல்லாம் தேவனை குறித்த பக்தியில இருந்தாங்களா? இல்ல சார். இல்ல இல்ல இல்ல. அப்ப எப்படி இருந்திருக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 17வது அதிகாரத்துல 16வது வசனம் படிங்க. அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராகியம் அடைந்து. ஓகே, அப்போ பவுல் அந்த அத்தேனா பட்டணத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த பட்டணத்தை பார்க்கும்போது எதுல நிறைஞ்சிருக்குன்னா விக்கிரகங்களால நிறைஞ்சிருக்கு. அப்ப தேவனை அறியாத ஜனம், விக்கிரக ஆராதனை செய்யறவங்க நிறைஞ்சிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே தன்னுடைய ஆவியில மிகுந்த வைராக்கியம் அடைகிறாரு. ரெண்டு விஷயம், விக்கிரகங்களை பாக்குறாரு, அது நிறைஞ்சிருக்கதை பாக்குறாரு, ஆவியில வைராக்கியம் அடைகிறாரு. வைராக்கியம் அடைஞ்சு இப்படி இருக்கும்போது அப்ப இந்த இவங்க எல்லாம் யாரு அப்படின்னும் போது, வேதத்தை நம்பாத இல்லாட்டி விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இவங்களுக்கு தான் வந்து பதில் சொல்ல போறாரு. இப்ப இவர் எப்படி பதில் சொல்றாரு? இப்ப இதே நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு டீச்சிங்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விக்கிரகங்களால நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, முதல் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு மிகுந்த வைராக்கியம் அடைந்து அந்த கோயில்களெல்லாம் சபிச்சு அதெல்லாம் கட்டி அவர்களெல்லாம் இது பண்ணி அந்த மாதிரி ஆவில அனலாயி இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட இது இருக்கும். ஆனா இங்க பவுல் அதை எப்படி டீல் பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நம்பின காரியத்துல இருந்தே அவங்களுக்கு சொல்றாரு. நேரா போயிட்டு பைபிள்ல உண்மையான தேவனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கல. அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க எதை நம்பி இருந்தாங்களோ அதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. படிக்கலாம். 23வது வசனம் படிங்க. 17:23. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்ப என்ன போட்டிருக்காரு? அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அந்த பலிபீடத்துல கண்டுட்டு நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப இந்த இடம் வந்து விக்கிரகங்களால நிறைந்திருந்துக்கு. பவுல் வந்து அங்க இருந்தவங்க கிட்ட வந்து நீங்க விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அப்படின்னும், அல்லது நீங்க பிசாச ஆராதிக்கிற சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாரா? அந்த மாதிரி சொல்ல. புரியுது இல்லையா புரியுது அந்த அப்ரோச்? ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க வந்து, ஊழியக்காரர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவங்களா இருக்கட்டும், ஒரு விக்கிரக ஆராதனை செய்யறவங்கள பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாம் பிசாசினுடைய பிள்ளைகள், சாத்தானை ஆராதிக்கிறார்கள் அப்படின்றதுதான் ஜென்ரலான கான்செப்டா இருக்கு. அது ஆழ் மனசுல அந்த கான்செப்ட்லயே இருக்கிறதுனால சொல்றதுமே அப்படிதான் வருது. நீங்க வணங்குறது பேய், நீங்க வணங்குறது பேயை வணங்குறீங்க, நான் உங்களுக்கு மெய்யான தெய்வத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் விரட்டிக்கிட்டு அடிக்க வருவாங்க. அந்த அப்ரோச் எப்படி மூடனுக்கு அவனுடைய மூடத்தனத்துல பதில் கொடுக்கணும் அப்படின்றது தெரியுது. ஒருத்தர் ரட்சிக்கப்படல, ஆண்டவரே நம்பல, வேதமே தெரியலன்னா வேதத்திற்கு அவர்கள் மூடர்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா வேதத்தினுடைய அறிவு இருந்துச்சுன்னா, அறிவு ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அவங்க மூடத்தனம் நீங்கிரும். புரியுது இல்லையா? அப்ப ஏன் மூடரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேத அறிவு கிடையாது. அப்ப மூடருக்கு, வேத அறிவு இல்லாதவங்களுக்கு டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு நீ பிசாச வணங்குற, நான் உனக்கு மெய்யான தேவனை சொல்றேன் அப்படின்னும் போது அது வந்து
இந்த கிருபையின் காலத்துல ஒரு சரியான அப்ரோச்சா இருக்கவே முடியாது. அப்ப பவுலினுடைய அணுகுமுறையில இங்க 2 காரியத்தை அவர் சொல்றாரு. அது என்னன்றத அப்படியே பார்ப்போம். இந்த வசனத்தின் அடிப்படையில எப்படி அப்ரோச் பண்றாங்க, அந்த பதில் சொல்றது எப்படி மூடர்களுக்குன்ற போது அந்த பதில் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். அப்ப பவுல் சொன்னது வந்து அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இப்ப கேள்வி என்னன்னா, அவர்கள் கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பலிபீடம் வந்து விக்கிரக ஆராதனை பலிபீடமா இல்ல யாவே தேவனுடைய பலிபீடமா? அதுல ஒண்ணுமே இல்ல, வெறும் விக்கிரகம் இல்ல, வெறும் பிளெயினா தான் இருந்துச்சு அந்த பலிபீடம். அந்த இடமே விக்கிரகங்களால நிறைந்திருக்குன்னு சொல்லிதான் வைராக்கியம் கொண்டு அதுக்கப்புறம் இதை பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒண்ணுத்துல வந்து காலியா இருக்குதுல, ஒரு இதுல எது ஒரு பலிபீடத்துல வந்து காலியா இருக்குது. அதான், ஆனா அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலி கண்டேன் அப்படின்றாரு. அது அறியப்படாத தேவனை யாருன்னு தெரியல உங்களுக்கு, யாருமே அதெல்லாம் தெரியல. அதாவது அவங்க இருக்கிறாங்க. வந்து எந்த அளவுக்கு வந்து இதாயிட்டாங்கன்னா விக்கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே கூட கட்டியிருக்காங்க. அது போக ஏதாவது 1-2 நம்ம இந்த பாவ மன்னிப்பு கேட்போம் இல்லையா, ஆண்டவரே தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்ச லிஸ்ட் நிறைய சொல்லிடுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது செஞ்ச பாவம் இருந்தா கூட மன்னிச்சிருக்க ஆண்டவரேன்னு மொத்தமா ஜெனரலைஸ்டா ஒண்ணு. அந்த மாதிரி எல்லா கடவுளுக்கும் எல்லா விக்கிரகங்களுக்கும் பலிபீடத்தை கட்டிட்டு சரி ஏதாவது 1-2 விட்டு போயிடுச்சுன்னா அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்போ கேள்வி என்னன்னா, அது யாவே தேவனுடைய பலிபீடமா? யாவே தேவனை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? யாவே தேவனுக்காக கட்டின பலிபீடமா அது? இல்ல, யாவே தேவனுக்காக கட்டப்படாத பலிபீடம். அவங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. தெரியாது, அவங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. தெரியாது. அப்ப இது வந்து ஒரு விக்கிரக ஆராதனையினுடைய பலிபீடம் தான். ஏன்னா யாவே தேவனை தவிர்த்து எது இருந்தாலும் அது விக்கிரகம் தான். அப்ப அது வந்து யாவே தேவனுடைய பலிபீடம் கிடையாது. ஒண்ணு. அப்படி இருக்கும்போது அந்த அறியப்படாத தேவன் என்று சொல்றது யாவே தேவனை சொல்லியிருக்காங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு விக்கிரகமா தான் இருக்குமா? அதுவும் ஒரு விக்கிரகமா தான் இருக்கும். ஏன்னா யாவே தேவனை பத்தி அவங்களுக்கு இன்னும் தெரியாது. அப்ப அதுவும் வந்து ஒரு விக்கிரகமா தான் வச்சு அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பவுல் வந்து எல்லாத்தையும் இடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, பலிபீடம்லாம் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் அவங்கள ஆராதிக்கிறது அப்படின்னு சொல்லி வரல. அப்போ அறியப்படாத அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்க ஒரு இதுல ஒரு சின்ன லூப் ஹோலை கண்டுபிடிக்கிறாரு பவுல். அங்க எங்க சான்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த பாயிண்ட்ல இருந்தே எடுத்துக்கிட்டு போறாரே தவிர தனியா உன்னை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. 2வது காரியம் பவுல் சொன்னதுல என்னன்னா, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்றாரு. இங்க முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா, பவுல் என்ன சொல்ல, நீங்கள் ஆராதிப்பது சாத்தான் அல்லது நீங்க பிசாசு ஆராதிக்கிறீங்க, மெய்யான தேவனை விட்டுட்டு நீங்க வேற எதையோ ஆராதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு மெய்யான தேவனை சொல்றேன் அப்படின்லாம் சொல்லல. புரியுது இல்லையா? அதுக்கு பதிலா அவங்க எதை நம்பி இருந்தாங்களோ அந்த பலிபீடத்துல இருந்தே அவரு சுவிசேஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து ஆரம்பிக்கிறாரு. புரியுது இல்லையா? அப்போ இதுதான் வந்து எப்படி அப்ரோச் பண்றதுன்னு. அதாவது மூடர் அப்படின்னும் போது எதுக்கு அவர்கள் மூடரா இருக்காங்க? இப்ப மூடர்ன்றதுல வந்து நிறைய விதங்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு பைபிளினுடைய சத்தியத்தை எடுத்துன்னு போயிட்டு ஒருத்தருக்கு சொல்றோம்னா, பைபிள் நாலேஜ் இல்லாதவங்க பைபிளுக்கு என்னவா இருக்கிறாங்க? மூடரா இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து பைபிளை குறித்ததான ஞானம் இல்லை. பைபிளை பொறுத்த வரைக்கும் அவங்க மூடர். அப்ப அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பைபிள் எடுத்துட்டு போகும்போது அது எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ரோச் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி தான் வந்து இங்க அவங்களுடைய நம்பிக்கையிலிருந்து தான் அவர் ஆரம்பிச்சு பதில் சொல்லி பேசிக்கிட்டு வராரு பவுல். அதை விட்டுட்டு தனியா வந்து ஆரம்பிச்சு பேசல. சோ இது எல்லாமே எதுக்கு பார்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னா, எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு டல்மூட்ல இருந்து எடுத்து பேசினார். வேதாகமத்துல இவ்வளவு சத்தியம் இருக்கும்போது, இன்னைக்கு இவ்வளவு விஷயம் இருக்கும்போது, இப்ப கண்மணி கேட்ட போது நமக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் வருதே அப்படின்னு சொன்னா, இது நமக்காக பேசப்பட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது வந்து பொருளாசைக்காரராகிய பரிசேயர்களுக்கு அங்க இருந்து உங்ககிட்ட பேசுறாரு. பரிசேயர்கள் வந்து தோராவையே மதிக்காம மிஷ்னா டல்மூட் இதுல தான் வந்து அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அதை தான் பின்பற்ற சொல்லி ஜனங்களுக்கும் போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கிட்ட வந்து தோரால இருந்து எடுத்து பேசாம இந்த டல்மூட்ல இருக்கிற இந்த கதையை எடுத்து, ஏன்னா இது வந்து இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், இது வேதாகம அடிப்படை சத்தியத்துக்கு மாறாதான் இருக்குன்ற தெரியும்.
ஏன்னா அவருக்கு வந்து உண்மை தெரியும். இருந்தாலும் இவர்கள்கிட்ட இவங்க மூடத்தனத்துல வந்து பதில் சொல்றதுக்கு இவர் வந்து அவங்க பரியாசம் பண்ண உடனே இந்த ஓமையை எடுத்து சொல்ல வராரு. புரியுது இல்லையா இது வரைக்கும்? புரியுதுண்ணா. இப்ப அடுத்தது இயேசு கிறிஸ்து வந்து இதே 5வது வசனம் அதனுடைய அடிப்படையில வந்து அவங்களுடைய மறுயினத்தின்படி மறு உத்தரவு கொடுத்தாரு. கொடுக்காம போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய பார்வையில அவர் என்ன அவங்க எல்லாம் என்ன வந்திருப்பாங்க? ஞானிகளா இருந்திருப்பாங்க அந்த பரிசேயர்கள். அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவங்க நம்ம பரியாசம் பண்ணோம் இயேசு கிறிஸ்து அமைதியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பார்வைகளுக்கு ஞானியா இருப்பாங்க. அப்ப அப்படி சொல்லாம இந்த கட்டுக்கதைகளான டல்மூடு அதை பின்பற்றுகிற அந்த டல்மூட்ல இருந்தே அவங்க பின்பற்றிக்கிட்டு இருக்காங்களே அந்த டல்மூட்ல இருந்தே எடுத்து அவங்களுக்கு பதில் சொல்றாரு. அது சொன்னனால அவங்க இல்ல இதை சொல்லாம போயிருந்தானா அவங்களுடைய பார்வைக்கு அவங்க ஞானிகளா இருந்திருப்பாங்க. இப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? இருக்கு தம்பி. புரியுது. புரியுதா ஓகே. இருக்குண்ணா? இப்ப இதுல ஒரு சோகமான இல்ல வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு அடிப்படை தெரியாதனால இன்னைக்கும் பல கிறிஸ்தவர்கள் வந்து இந்த ஒரு விஷயம் தெரியாம இதை புரிஞ்சு கொள்ளாம இயேசு கிறிஸ்து அந்த யாருக்கு சொல்லியிருக்காருன்னா அந்த மூடராகிய பொருளாசைக்காரராகிய பரிசேயர்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மூடத்தனத்தின் நிமித்தமா சொன்ன இந்த ஒரு கதை, அதுவும் அவங்க நம்பிக்கிட்டு இருந்த டல்மூட்ல இருந்தே எடுத்து அவங்க விரல எடுத்து அவங்க கண்ணை குத்துற மாதிரி அவங்க நம்பின டல்மூட்ல இருந்து ஒரு கதையை எடுத்து பைபிளுக்கு மாறாதான் இருக்கு. இது ஏன் சொன்னார்னா பைபிள்ல ஒரு பெரிய சத்தியத்தை குறித்தோ மரணத்தை குறித்து எங்க போவாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியதுக்காக சொல்லல. பரியாசம் பண்ண பரிசேயர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தோரா வச்சு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதை அவங்க நம்பவே இல்லை. அப்ப அவங்க நம்பிக்கிட்டு இருக்க டல்மூட்ல இருந்து ஒரு கதையை எடுத்து அவங்களுக்கு ஒண்ணு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டு போன ஒரு விஷயம். இந்த இது தெரியாம இன்னைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஒரு ஓமையை பயன்படுத்தி நரகம், மரணத்திற்கு பிறகு உடனடியா நினைவோடு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒண்ணு நரகத்திலயோ இல்ல பரலோகத்திலயோ இருக்கு அப்படின்ற மாதிரி பல தவறான உபதேசங்கள் கோட்பாடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டாங்க. இதுதான் அதுக்கு அடிப்படையான காரணம். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த ஓமைய வேதாகம சத்தியத்திற்கு மாறா இருக்கக்கூடியதை ஏன் சொன்னார்ன்றதே அனலைஸ் பண்ணாதனால இத வந்து இதுவும் தேவ சத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அப்போ வேதாகம சத்தியத்துக்கு மாறா இந்த ஒரு கதை மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இந்த ஒரு ஓமையில எப்படி இடம்பெற்றிருக்கு பைபிள்ல அப்படின்றது இப்ப புரியுது இல்லையா? புரியுதுங்கண்ணா. அப்ப இந்த ஓமையில வரக்கூடிய இந்த ஒரு கதை வந்து அடிப்படையில தேவன் வெறுக்கிற டல்மூட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை. வேத சத்தியத்திற்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது கிளியர் ஆயிடுச்சா? ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஏகப்பட்ட இந்த நரகம்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நரகம்ன்ற டாபிக் படிக்கும்போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, வேற வேறலாம் இருக்கு. அது நம்ம நரகம்ன்ற கான்செப்ட் படிக்கும்போது அடுத்தது பார்ப்போம். ஆனா இந்த பர்டிகுலர் ஓமையின் அடிப்படையில நரகத்துல இப்ப போய் எரிஞ்சிட்டு இருக்காங்க, அங்க தண்ணி கேட்கறாங்க, பேசுறாங்க. அதனால இங்க மறிச்ச உடனே நம்ம நினைவோடு வேதனையில இருப்போம், அங்கிருந்து நியாய தீர்ப்புக்கு போவோம். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா போய் மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றது இப்ப புரியுது இல்லையா? புரியுது. ஓகே. அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த டல்மூட்ல இருந்து ஒரு கதையை எடுத்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார், இந்த பரிசேயர்களுக்கு வந்து சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அடிப்படையில அவங்களுடைய மூடத்தனத்தின் நிமித்தம் அவங்க வந்து அவங்க தோராவை பின்பற்றாம இந்த மாதிரி இருக்கிற அந்த காரணத்தினால அவங்க நம்பின அந்த டல்மூட்ல இருந்தே எடுத்து இந்த ஒரு ஓமைய சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுலயும் ஒரு சிலர் வந்து கேட்கலாம், ஓகே அதெல்லாம் ரைட்டு, ஆனா பழைய ஏற்பாட்டுல அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் டல்மூட்லயே இருந்து எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்கிற கேள்வி, சிலர் கேட்கறது என்னன்னா, கெட்டவங்க மரித்த பிறகு நரகத்துல துன்பத்தை அனுபவிப்பாங்கன்னு, நல்லவங்க வந்து ஆபிரகாம் மடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நன்மையான இல்ல ஒரு நல்ல இடத்திற்கு இளைப்பாறுதல் இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல
இயேசு கிறிஸ்து வாய் வழியா சொன்ன பிறகு இந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, பைபிளையும் எழுதியிருக்காங்க. இப்ப அதை எழுதாமே விட்டுருந்துருக்கலாமே, இதை எதுக்காக எழுதணும்? இல்லை, இந்த இயேசு கிறிஸ்துவே சொன்ன பிறகு அதுக்கு வேல்யூவேஷன் வந்துருது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைக்கலாம். கரெக்ட் தானே? இன்னைக்கு அதை ஆரம்பிச்சு தான் நிறைய குழப்பங்கள் வந்திருக்கு. ஏன்னா பொதுவா சொல்றது வந்து இல்ல இது ஒரு ஓமை கதை அப்படின்னு எது சொன்னாலும் ஜென்ரலா சொல்றவங்க வந்து இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆனா இயேசு கிறிஸ்துவே இந்த கான்செப்ட சொல்லியிருக்காரு இல்லையா? மரித்த பிறகு லாசரு வந்து ஆபிரகாம் அப்படின்ற இளைப்பாறுதல் இடத்துக்கு போயிருக்கான்ற கான்செப்டும், அதே மாதிரி ஐஸ்வர்யவன் வந்து மரித்து நரகத்துல போயிருக்கிறான் அப்படின்றதையும், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு, இது பைபிள்ல இடம்பெற்ற பிறகு இப்ப அது அப்ளிகபிளா தானே இருக்க முடியும். புரியுது இல்லையா அந்த கேள்வி? புரியுதா புரியுது அந்த? ம். ஓகே. அப்ப வேதாமத்துல இந்த பகுதியில வந்து ஆபிரகாம் மடின்னு இருக்கு, மரணத்திற்கு பிறகு நரகத்துல துன்பம், இந்த மாதிரியான காரியங்கள், இந்த எல்லாமே வந்து இது உண்மை. ஏன்னா இது வந்து வேதாகமத்திலேயே எழுத்தின்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினால இந்த ரெட் லெட்டர்ஸ் பைபிள்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? இது வந்து இயேசு ஆமா. கிறிஸ்துவே அவருடைய வாயினால சொன்ன வார்த்தைகள்னு சொல்லிட்டு ரெட் லெட்டர்ஸ் பைபிள், அதுக்கு அதிக வேல்யூவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு டீச்சிங் இருக்கு. நம்ம ரைட் டிவிஷன் ஆரம்பிக்கும் போது அதை பத்தி கொஞ்சம் படிச்சிருந்தோம். அப்படி கிடையாது, எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல அந்த ரெட் லெட்டர்னு சொல்லிட்டு அதுக்கு எம்பசைஸ் கொடுக்குற ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினால சொல்லியிருக்காரு, அப்ப இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், இதுதான் உண்மை அப்படின்ட்டுன்னு நினைக்கிற மாதிரி நிறைய காரியங்கள் சொல்றாங்க. இப்ப இந்த கதையில வந்து டல்மூட்ல இருந்து எடுத்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவே இதை சொல்லி வேதாகமத்திலையும் இது பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அதனால இது வேதாகம சத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப இந்த வேதாகமத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இது வந்து வேத சத்தியத்தின் அடிப்படையில இது உண்மைதான்னு பொருள் எடுத்துக்க முடியுமா? முடியாது, முடியாது. ஏன்னா ஆபிரகாமின் மடி அப்படின்ற வார்த்தை வந்து அது வரைக்கும் வரல, ரைட்டு. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பைபிள்ல பதிவு பண்ணப்பட்டாச்சு, அதனாலே ஆபிரகாமின் மடின்ற இடம் உண்மை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாயினாலே சொல்லியாச்சு. அதே மாதிரி நரகத்துல வேதனைப்படுறாங்க இப்ப அப்படின்னு சொல்லி மரித்த உடனே அங்க 2 இடத்துக்கு வேற வேற இடத்துக்கு போயிருக்கிறாங்க, அங்க வேதனைகளையும் மகிழ்ச்சியும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டனால இது உண்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியுமா? வேதத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கனால முடியாது, முடியாது. அப்ப இத வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளையும் வச்சு நம்ம இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதுக்கு நம்ம சில வசனங்கள் படிக்க போறோம் முதல் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒண்ணு வந்து யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய். ஓகே, இப்ப அடுத்தது 5:1. அதே எல்லாமே யோவான் 5:1. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அடுத்தது 6:4. அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. அடுத்து யோவான் 11:55. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது, அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். ஓகே, இப்ப இந்த எல்லா வசனத்திலையும் பொதுவா இருக்கக்கூடிய காரியம் என்னது? யூதருடைய பஸ்கா பண்டிகை. கிளியரா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? எல்லாமே எதை பத்தி பேசுது? பஸ்கா பண்டிகை பத்தி. யூதருடைய பஸ்கா பண்டிகை, யூதருடைய பண்டிகை, யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா. ஸோ அப்ப இது எல்லாமே வந்து யூதருடைய பண்டிகை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல யூதருடைய பண்டிகை இன்னும் ஏதாவது இருக்கா? இல்ல யூதருடைய பஸ்கா பண்டிகைன்ற பெயர் எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? இல்ல இல்ல சார். இல்ல. இந்த பண்டிகைக்கு இதுதான் தேவன் தந்த பேரா? இல்ல, இது கிடையாது. தேவன் தந்த பேர் இது கிடையாது. அப்போ யூதர்களின் பஸ்கா அப்படின்னு சொல்றது வந்து வேத சத்தியத்தின் அடிப்படையில
சரியானதா அல்லது தவறானதா? தவறானதுதான். வேத சத்தியத்தின் அப்படி இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல யூதர்களின் பண்டிகை, யூதருடைய பஸ்கா, யூதர்களின் பண்டிகையாகிய பஸ்கா அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். தேவன் இதுக்கு தந்த பெயரு இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அப்படின்னா இந்த பெயரை பயன்படுத்துறது வேதாமத்த சத்தியத்தின்படி இது சரியா தவறா அப்படின்னும் போது இது என்னது? தவறுதான். தவறுதான். அப்ப பஸ்கா பண்டிகையை பத்தி வேதாகமம் சொல்ற உண்மையான கருத்து என்ன, அதனுடைய பேர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லேவியராகமும் 23:2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசாரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. ஓகே, அதே 23:4-5 2 வசனம் அப்படியே. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசாரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். அதே மாதிரி 44வது வசனமும். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். இப்ப இந்த வசனத்துல பண்டிகைகளுக்கு அப்படின்ற பேரு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு? கர்த்தரின் பண்டிகைகளாவன. கர்த்தரின் பண்டிகை, கர்த்தருடைய பண்டிகை, கர்த்தரின் பஸ்கா பண்டிகை, கர்த்தருடைய பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேதாகமத்தின்படி இந்த பண்டிகைக்கு என்ன பேரு? இது யாருக்கு சொந்தமான பண்டிகை? கர்த்தரின் பண்டிகை. அப்ப இது வந்து கர்த்தருடைய பண்டிகை அப்படின்ற கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை ஏன் இல்லாட்டி யூதருடைய பண்டிகையா, யூதருடைய பஸ்கா பண்டிகையா அப்படின்னு கேட்டோம்னா இப்ப நமக்கு என்ன தெளிவா தெரியுது? பழைய ஏற்பாட்டுல இருந்து அது தேவன் அந்த பெயரை சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்ததுல இருந்து என்ன தெரியுது? இதனுடைய பேரு இது கர்த்தருடைய பண்டிகை, கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை, இது கர்த்தர் கொடுத்த பெயர். அப்ப இது வேதாகம அடிப்படையிலான சத்தியம். இப்ப இந்த இது இருக்கும்போது வேதாகமத்துல ஒருபோதும் இதை வந்து யூதருடைய பண்டிகை அப்படின்னோ இல்ல யூதருடைய பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லல. இதை வந்து கர்த்தருடைய பண்டிகை, கர்த்தருடைய பஸ்கா பண்டிகைன்னு தான் பைபிள்ல வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த வேதாகமம் இதை கர்த்தருடைய பண்டிகை, இன்னும் கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா இங்க யோவான் சுவிசேஷத்துல வந்து மறுபடியும் இதை வந்து யூதருடைய பண்டிகை, யூதருடைய பஸ்கா பண்டிகை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு? அது கரெக்டா தப்பா? இப்ப யோவான் சுவிசேஷத்துல வந்து நம்ம 4 வசனங்கள் படிச்சோம். யூதருடைய பண்டிகை, பஸ்கா பண்டிகை சமயமா இருக்கு, யூதருடைய பண்டிகை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. அது பைபிள்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டுல அந்த பெயரும் இல்லை, அந்த பெயர் ஆண்டவர் கொடுக்கவும் இல்லை, அதுவும் இல்லை. இப்போ அங்க ஒரு பெயர் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பெயர் இருக்கு, மாறி இருக்கு இந்த இடத்துல. அதனால இது கரெக்ட் ஆயிருமா இல்ல இது தப்பா? தப்புதான். இப்ப இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியும் பார்ப்போம். இப்ப தேவனுடைய பண்டிகை அப்படின்னு வந்து இல்லையா, கர்த்தருடைய பண்டிகை. அப்ப அவருடைய பண்டிகைக்கு வந்து கர்த்தருடைய பண்டிகை பஸ்கா வந்து கர்த்தருடைய பஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு யார் பேர் வச்சதுன்னா தேவன் தான் பேர் வச்சு தராரு. அப்ப அந்த வார்த்தை வந்து நம்ம பண்டிகைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தமிழ்ல பண்டிகை, இங்கிலீஷ்ல ஃபீஸ்ட் அப்படின்னு மொழிபெயர்த்தப்பட்ட வார்த்தைக்கான எபிரேய வார்த்தை வந்து மொவேட் அப்படின்றது. மொவேட் அப்படின்னா நியமிக்கப்பட்ட நேரம், அப்பாயிண்டட் டைம், ஒரு குறித்த காலம், குறித்த நேரம். அப்போ தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனத்தோட இது கர்த்தர் உங்களோட டைம் ஃபிக்ஸ் பண்ணது, அப்பாயிண்டட் டைம். அதனால்தான் வந்து பஸ்கா பண்டிகையில இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறது, அடுத்தது புளிப்பில்லா அப்ப பண்டிகையில கல்லறையில வச்சது, முதற்கனி பண்டிகையில உயிர் தெழுந்தது, பெந்தேகோஸ்து பண்டிகையில பரிசுத்த ஆவியினுடைய வரம் வந்தது. ஸோ இப்படி ஒவ்வொரு காரியமும் தேவன் மனிதர்களோடு டீல் பண்ண அந்த குறிக்கப்பட்ட நேரம் அப்படின்றதற்கான வார்த்தை தான் அந்த மொவாட் அப்படின்ற வார்த்தை, காலங்களை நியமிக்கிறது. அப்ப அந்த காலங்களை நியமிக்கிறது அப்படின்ற வார்த்தையை வந்து இங்கிலீஷ்ல ஃபீஸ்ட்னும் தமிழ்ல பண்டிகைன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகே ரைட். ஆனா இது எங்கேயுமே வந்து
யூதருடைய பண்டிகை, யூதருடைய அப்பாயிண்டட் டைம்னு போடவே இல்லை, யூதருடைய பஸ்கா பண்டிகைன்னு போடல. அப்ப பாபிலோன் சிறையிருப்புல இருந்து திரும்பி யூதர்கள் திரும்பி வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்தவங்க வந்து இந்த பண்டிகைக்கு வந்து யூதர்களின் பஸ்கா பண்டிகை, யூதர்களுடைய பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எப்ப ஏன் கர்த்தருடைய பண்டிகை அப்படின்றதுல இருந்து யூதருடைய பண்டிகைன்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு, ஏன் இதை வந்து இப்ப பாபிலோன்ல இருந்து திரும்ப வந்தாங்க, வந்த பிறகு இதைய கர்த்தருடைய பண்டிகையில இருந்து யூதருடைய பண்டிகைன்னு அவங்க மாத்தினாங்க அப்படின்ற ஒரு காரியம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து முக்கியமா ஒரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இஸ்ரவேல் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2 ராஜ்யங்களா பிரிஞ்ச பிறகு ஒண்ணு வந்து இஸ்ரவேலினுடைய வடக்கு 10 கோத்திரங்கள் தனியா போச்சு. அந்த வடக்கு 10 கோத்திரங்களும் சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் மாதிரி விவாகரத்து செய்யப்பட்டு தேவனால் கைவிடப்பட்டு சீரிய சிறையிருப்புல போய் அவங்க எல்லாமே வந்து சிறைப்பட்டு போயிட்டாங்க. அவங்க திரும்ப மீண்டும் வரவே இல்லை. அவங்க எல்லாமே சிதறி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில தான் அவங்க எல்லாம் கூட்டி சேர்க்கப்பட போறாங்கன்றது. அப்போ தென் திசையில இருந்த தெற்கு 2 கோத்திரங்கள் இருந்துச்சு, யூதா மற்றும் பெஞ்சமின். இந்த 2 கோத்திரத்தையும் சேர்த்து ஏற்கனவே நம்ம இதை பார்த்திருக்கோம். என்ன பேர்ல அழைக்கப்பட்டிருக்காங்க அவங்க? யூதர்கள். யூதா குடும்பத்தினர், இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தினரும். அப்ப யூதானும் சொல்றாங்க, யூதா குடும்பத்தினர் நிறைய பேர் அதுக்கு, ஆனா எல்லாமே ஜெனரலைஸ்டா யூதான்ற பேர்ல தான் அழைக்கப்படுது. அப்ப பாபிலோன் சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து யூதர்கள் அப்படின்ட்டு தான் அவங்க அழைக்கப்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் அழைக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த யூதர்கள்னு சொல்லும் போது அதுல யூதா பெஞ்சமின் இந்த 2 தென் திசையில இருந்தவங்க பாபிலோன் சிறையிருப்பு போய் மீண்டும் திரும்பி வரும்போது தேசத்துல வேற யாரும் கிடையாது, எல்லாம் சிதறடிக்கு போயிட்டு போயிட்டாங்க. இந்த 2 கோத்திரத்திலுமே பாதி பேர் அங்கேயே பாபிலோன்லயே செட்டில் ஆயிட்டாங்க. ஹிஸ்டரியில பார்த்தோம்னா கொஞ்சம் பேர் திரும்ப வராங்க, அவங்க தான் ஆரம்பிச்சு மறுபடியும் இது பண்றாங்க. அப்போ வந்தவங்க வந்து தங்களை யூதா குடும்பத்தினர் அப்படின்றனால யூதர்கள் அப்படின்ட்டுன்னு அவங்க பிரபலமா அழைச்சுக்கிட்டாங்க. அப்போ பாபிலோன் சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்த அந்த காலகட்டத்துல அவங்க வந்து ஆண்டவருடைய நாமத்தை அவருடைய பண்டிகையில இருந்து எடுத்துட்டு இது வந்து இவங்களுக்கு, ஏன்னா 10 கோத்திரம் கிடையாது, அதனால இவங்க வந்து தங்களை நாங்க தான் ரிட்டர்ன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூதருடைய பண்டிகை அப்படின்னும் ஆண்டருடைய பஸ்காவை வந்து யூதருடைய பஸ்கா பண்டிகை அப்படின்னு அவங்க பெயர் மாத்திக்கிட்டாங்க. ஓகே, இப்ப இதெல்லாம் ரைட்டு. ஆனா யோவான் சுவிசேஷத்துல யூதருடைய பஸ்கா பண்டிகை அப்படின்னும் யூதருடைய பண்டிகைன்ட்டுனும் மனிதர்களால மாத்தி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தேவன் கொடுக்காத ஒரு பெயரை மனிதர்கள் வந்து அவங்களுடைய பெருமையினால நாங்க தான் இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சதன் ட்ரைப்ன்றது சொல்லக்கூடிய அந்த 2 கோத்திரம் சேர்ந்து இதை வந்து கர்த்தருடைய பெயரை எடுத்துட்டு யூதருடைய பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு மனிதனால உருவாக்கப்பட்ட அந்த ஒரு மாற்று பெயர் தான் அது, கர்த்தருடைய பண்டிகைக்கு மாத்தி வச்சுக்கிட்டாங்க. இதை ஏன் வந்து பயன்படுத்தியிருக்கு பைபிள்ல? கரெக்ட் பண்ணில போட்டிருக்கணும். புரியுதா? நான் கேட்ட கேள்வி புரியுதா இல்ல இன்னும் குழப்பமா இருக்க கேள்வி? ஆனா அவங்க வந்து என்ன பயன்படுத்தினாங்களோ, என்ன இதுவை கொண்டு வந்தாங்களோ அதை உண்மையே அப்படியே எழுதியிருக்காங்களோ? இல்ல அது நம்ம பார்ப்போம். ஆனா அந்த கேள்வி புரியுது இல்லையா? அதாவது இது வந்து மனிதர்கள் பின்னாடி அவங்களுடைய பெருமையினால இவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு இது கர்த்தருடைய பண்டிகைன்றது கர்த்தருடைய பேரே அதை எடுத்துட்டு யூதருடைய பண்டிகைன்னு போட்டு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 200-300 வருஷங்களுக்கு முன்னாடியே மாற்றப்பட்டு அந்த பேர்லயே வந்துருச்சு. இப்போ வந்து பைபிள்ல பதிவு பண்ணும்போது, ஏன்னா கண்மணி ஃபர்ஸ்ட் கேட்கும் போது இதை ஏன் பைபிள்ல எழுதணும், இப்ப எழுதியிருக்கனால இவ்வளவு குழப்பம் வருதே அப்படின்ற ஒரு கேள்வி கண்மணி கேட்டுங்களா? சோ அப்ப அந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய கேள்விதான் அது. அப்ப இது ஏன் வந்து இது வந்து மனிதர்கள் தான் மாற்றினாங்க, ஆனா பைபிள்ல ஏன் இதை இப்படி பதிவு பண்ணணும்? அதை விட கர்த்தருடைய பண்டிகை, கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்துச்சுன்னே போட்டிருக்கலாமே, ஏன் யூதருடைய பண்டிகைன்னு போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பண்டிகை அப்படின்னு சொல்றதை விட யூதருடைய பண்டிகை அப்படின்றதுதான் வந்து அப்ப உள்ள சொல் வழக்காயிருச்சு. அன்னைக்கு இருந்த பயன்பாட்டுல இருந்த வார்த்தை அதுதான். அன்னைக்கு பார்வையாளர்களுக்கு சொல்லும் போதும் புரிய வைக்கும் போதும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வழக்க சொல்லாவே அந்த வார்த்தை தான் வந்துருச்சு. சொல்ல போனோம்னா இப்ப நமக்கு தமிழ்லயே கூட ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள்லாம் வந்து பிராணநாதா அப்படின்னு கூப்பிட்டா இப்ப யாருக்குமே புரிய போறது கிடையாது.
அப்ப அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் தமிழ்ல இருந்த வார்த்தைகளே, நமக்கு இது புரியறதுக்காக சொல்றேன், தமிழ்ல இருந்த வார்த்தைகளே நிறைய ஒரு 200-300 வருஷம் தாண்டி வரும்போது அதனுடைய வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம இதுதான் கரெக்டான வார்த்தைன்னு எழுதி தேடி எடுத்து போட்டோம்னா அதை வாசிக்கிறவங்களுக்கோ அதை கேட்கறவங்களுக்கோ அப்போ ஒண்ணுமே புரியாது. இந்த எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு ரெக்கார்டு. அதாவது அப்ப லைவ்ல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சோ, சீஷர்கள் கிட்ட என்ன பேசினாரோ, சீஷர்களோட என்ன சம்பாஷணை நடந்துகிட்டு இருந்துச்சோ, இதை வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பதிவு பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் சுவிசேஷமா எழுதுறாங்க. எழுதுனதை அதுக்கப்புறம் தொகுத்து இன்னைக்கு நம்ம கையில பைபிள்னு வந்திருக்கு. புரியுது இல்லையா? அப்ப எழுதும் போது அவங்க புதுசா அப்ப ஒண்ணு எழுதல, அப்ப ஏற்கனவே நடந்து அங்க சீஷர்களோட சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த காரியங்களை பதிவு பண்றாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா, கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா பதிவு பண்றாங்க. அதை கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எல்லாம் தொகுத்து இன்னைக்கு நம்ம கையில இப்படி வந்திருக்கு. அப்ப இந்த நம்ம கையில வந்து நம்ம வாசிக்கும் போது நம்ம என்ன எடுக்கிறோம்னா, இது எல்லாம் டைரக்டா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்து எடுக்கிறோம். ஆனா அடிப்படையில ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காலத்துல லைவா நடந்து பேசிக்கிட்டு இருந்த இந்த காரியங்கள். இந்த இடத்துக்கு இப்ப இந்த பண்டிகை நாட்களுக்கு இப்படி போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒருத்தருக்கு சொல்லணும், இந்த மாதிரி நான் தீபாவளிக்கு அங்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ தீபாவளின்றது வந்து கிறிஸ்தவ பேரே கிடையாது, அதை ஏன் பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்த ஒரு அவங்களுக்கு என்ன புரியுமோ அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேச்சு வழக்குல அன்னைக்கு வந்து கர்த்தருடைய பண்டிகைனா புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 200-300 வருஷங்களா அதுக்கு முன்னாடி யூதருடைய பண்டிகைன்னு மாற்றி அதை தான் வந்து புழக்கத்துல வச்சிருக்காங்க. அப்ப அந்த வழக்க சொல்ல இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. புரியுது இல்லையா எதுக்காக அந்த வார்த்தை அங்க வந்திருக்குன்னு? ஏன்னா போக்கஸ் வந்து 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நமக்கு டைரக்டா அது எழுதப்பட்டது கிடையாது. அந்த வார்த்தை நமக்கான வார்த்தை கிடையாது. அங்க நடந்த விஷயங்கள் ஹிஸ்டரியா இருந்தது. அவங்க டைரக்டா பேசினது. இப்ப பரிசேயர்களுக்கே வந்து பரியாசக்காரராக பரிசேயர்களுக்கு வந்து இந்த பண ஆசைக்காரராக பரிசேயர்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவங்க பரியாசம் பண்ணும்போது இந்த ஓமையை சொன்னார் அப்படின்னா அது நமக்கு எழுதப்பட்டது கிடையாது. அன்னைக்கு டைரக்டா லிட்டரலா இயேசு கிறிஸ்து வந்து கொஞ்சம் பரிசேயர்கள் முன்னாடி நிக்கிறவங்க கிட்ட இதை அப்படியே சொல்றாரு. அவங்களுக்கு இந்த டல்மூட்ல இருந்து எடுத்து ஒரு ஓமையை சொல்றாரு. சொல்லி முடிச்ச பிறகு கொஞ்ச காலங்களுக்கு அப்புறமா சுவிசேஷ இதுல அவங்க பதிவு பண்ணும்போது லூக்கா வந்து இது நடந்த சம்பவத்தை அப்படியே பதிவு பண்றாரு. அது அப்புறம் தொகுக்கப்பட்டு இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. அப்ப நம்ம இதை படிக்கும் போது இது இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அங்க இருந்த அந்த பரிசேயர்களுக்கு என்ன சொன்னாருன்றதான் பார்க்கணுமே தவிர இது வந்து என்ன வேத சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுக்கிறனால தான் எனக்கு தப்பான டீச்சிங் வருது. ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு, சில கருத்துக்கள் இருக்கு. அது பொதுவா எல்லாருக்குமே சொல்லப்பட்ட கருத்து, எல்லா காலத்துக்கும் சொல்லப்பட்ட கருத்து. சிலது வந்து ஸ்பெசிபிக்கா அந்த டைம்ல அவங்களுக்கு யாருக்கு சொல்லப்பட்டுச்சோ அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு. அப்ப அதனால வந்து இப்ப இதுல ஆபிரகாமின் மடின்னு வருது, இல்ல நரகத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வருது, நினைவோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது பைபிள்லயே சொல்லியிருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொன்னனால அதை பதிவே பண்ணியிருந்தாலும் அது வேத சத்தியத்தின் அடிப்படையில கிடையாது. அதுக்கு உதாரணம் தான் இப்ப நம்ம இந்த பாத்துக்கிட்டு இருந்தது. அப்ப என்னன்னா வழக்க சொல்லா ஒண்ணு இருந்தது கூட வேதாகமத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்ப வேதாகமத்துல பதிவு பண்ணப்பட்டனால அது வேதாகம சத்தியம் ஆயிராது. வேதாகம சத்தியம் வேறையா இருக்கு, ஏற்கனவே அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த சத்தியத்திற்கு மாறாதான் இருக்கு. கர்த்தருடைய பண்டிகைன்றதுல கர்த்தருடைய பேரை எடுத்துட்டு யூதருடைய பண்டிகைன்னு போட்டிருக்காங்க. அப்ப மனிதர்கள் தேவனை தூக்கிட்டு தங்களுடைய பெருமைக்காக தங்களுடைய பேரை போட்டு நாங்க தான் யூதர்கள்னு சொல்லி போட்ட அந்த பெயரை ஏன் பயன்படுத்திருக்குன்னா அன்னைக்கு அது வழக்க சொல். அவங்களுக்கு புரியுறவங்களுக்கு எழுதுனதும் வந்து இப்ப லூக்கா எழுதியிருக்காருன்னா லூக்கா வந்து 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இப்படி உட்காந்து இவங்க படிப்பாங்க அவங்களுக்கு புரியணும்னு சொல்லி எழுதல. அவர் வந்து அன்னைக்கு நடந்த காரியங்களை அவரு எழுதும் போது அவருக்கு என்ன மொழி வழக்கு அங்க இருந்துச்சோ அப்ப படிக்கிறவங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. அதனாலதான் அந்த மாதிரியான சொற்கள் வேதாகமத்துல இடம்பெற்றிருக்கு. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிச்சோம்னா தான் ஓகே, எழுதியிருக்கு யூதருடைய பண்டிகை, யூதருடைய பண்டிகையாக பஸ்கான்னு எழுதியிருக்கு. ஆனா அது உண்மையிலேயே வந்து கர்த்தருடைய பண்டிகையை தான் இப்படி குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய கரெக்டான பெயர் கர்த்தருடைய பண்டிகை தான். இப்ப யூதருடைய பண்டிகை பஸ்கா அப்படின்னு இருக்கனால இது கர்த்தருடைய பண்டிகை கிடையாது, அதை பின்னாடி மாத்திட்டாங்க. அது வந்து இப்ப ஆண்டவர் யூதருடைய பண்டிகைன்னு மாத்திட்டாரு. அப்ப இதுதான் இனி உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இனி யூதருடைய பண்டிகையில பஸ்கா பண்டிகை வருது, யூதருடைய பண்டிகையில உயிர்த்தெழுதல் முதற்கனி பண்டிகை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு போக முடியாது. அப்ப அந்த பேர் என்னவோ கர்த்தருடைய பண்டிகைனா அந்த பண்டிகை பெயர் தான் வேத சத்தியம்.
இது மாற்றி அமைக்கப்பட்டது, நம்ம பதிவு பண்ணப்பட்டிருக்கனால அதை நம்ம வாசிக்கிறோமே தவிர அது வேதாகம சத்தியம் கிடையாது. இது புரியுது இல்லையா? புரியுது. இல்ல ஏதாவது கேள்வி இருக்கா இதுல? புரியுது தம்பி. புரியுது. அப்ப இதெல்லாம் மனிதர்கள் மாற்றி இந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப அப்ப வேதாகம சத்தியத்துல அடிப்படையில சரியான சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தருடைய பண்டிகை அப்படின்றதும் கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை அப்படின்றதும் தான் கரெக்டான சொல்லே தவிர யூதருடைய பண்டிகை அப்படின்றது கரெக்ட் கிடையாது. அது பைபிள்லயே பதிவு பண்ணப்பட்டிருந்தாலும் அது வேதாகம சத்தியத்தின்படி அது தவறான வார்த்தை. ஏன்னா மனிதர்கள் மாற்றி பதிவு பண்ண வார்த்தை அது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த ஓமைய வேதாகமத்துல சொல்லியிருந்தாலும் இது அதற்கு முன்னாடி இருக்கிற அடிப்படை வேதாகம சத்தியத்தை மாற்றாது. ஏன்னா இது ஒரு பொதுவான சத்தியத்தையோ இல்ல ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய மரணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியத்தை சொல்றதுக்காகவும் இது சொல்லப்படலை. அப்ப இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் மடி, நரகம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தாலும் மரித்தவங்க நரகத்துல இருந்து ஆபிரகாம் மடியிலையும் போய் அங்க இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வேதபூர்வமானது கிடையாது, பிப்ளிக்கல் கான்செப்ட் கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து டல்மூட நம்பியிருந்த அதை பின்பற்ற பரிசேயர்களுக்கு அவங்க பின்பற்றின டல்மூட்ல இருந்து எடுத்து சொன்ன ஒரு விஷயம். அப்ப இது ஈவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன விஷயம் கூட கிடையாது, இல்ல தேவனை நம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சொன்ன விஷயமும் கிடையாது. இது இயேசு கிறிஸ்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள்னு சொன்ன அந்த பரிசேயர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த பரிசேயர்களுக்கு, அவங்க தோராவை மதிக்காம இந்த டல்மூடு இதெல்லாத்தையும் பின்பற்றின அவங்களுக்கு அவங்களுடைய கையை வச்சே கண்ணை குத்துறதுக்கு அந்த ஓமையினுடைய கதை என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பார்த்து முடிக்கலாம். ஸோ அது அடிப்படையில வச்சுதான் இந்த ஓமையே சொன்னாரே தவிர இது இன்னைக்கு கிறிஸ்டியன் டீச்சிங்க்கோ இல்ல மரணத்திற்கு பின்னாடி என்ன சத்தியம் அப்படின்றத சொல்றதுக்கோ இது சொல்லப்படலை அப்படின்னு. இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சா? நம்ம நெக்ஸ்ட் வீக் எப்படி, அதாவது அவங்க தோராவை மதிக்காம டல்முட மதிச்சனால இந்த ஓமையை சொன்னார் அப்படின்றதுக்கு இன்னும் அந்த அப்படியே அடுத்த வாரம் வசனம் அந்த இது படிச்சிட போறோம். மேக்சிமம் நெக்ஸ்ட் வீக்ல முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த ஓமையை படிச்சு இதனுடைய ஓமையினுடைய உண்மையான விளக்கம் என்ன. ஏன்னா எதையோ ஒண்ணு சொல்றதுக்காக தான் இந்த டல்மூட்ல இருந்து இந்த கதை எடுக்கிறாரு. அப்ப அந்த டல்மூட்ல இருந்து எடுத்த கதையில என்ன சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட் வீக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு இது பண்ணதுல ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? இல்ல எல்லாம் கரெக்டா கிளியரா இருக்கா? கேக்குதா? சரி, ஓகே சார். நான் அதுக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லை. ஓகே 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 ஓகே. சரி, வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கூட அப்புறமா இதுல கூட கேளுங்க, குரூப்ல கூட கேட்டு இது பண்ணிடலாம், இல்ல தனியாகவும் கேட்கலாம். ஓகே, வேற எதுவும் டவுட் இல்லைன்னா இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா? லூயி, நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பிரதர் கேட்க மாட்டேங்குது பிரதர். நல்ல தகப்பனே, தேவரீர் அப்பா, இந்த அருமையான பைபிள் ஸ்டடிக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆழமான சத்தியங்களை கூட நாங்கள் அப்பா கேட்பதற்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, இந்த கருத்துக்களை அப்பா நாங்கள் உள்வாங்கி கொண்டு அதை அப்ளை பண்ணவும் தேவரீர் கிருபை பாராட்டும். விசேஷமாக இந்த நேரத்தில் கூட அருமையான சகோதரர் சாம் இவ்வளோ ஒரு காரியங்களை ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேற்கொண்டு நாங்கள் இந்த காரியங்களை இன்னும் ஆழமாக அதிகமாக வாசித்து அதை கேட்டு புரிந்து கொள்ள கிருபை பாராட்டும். எல்லா துதிய மகிமையும் தேவனின் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. Amen. Praise the Lord. Praise the Lord. brother. Thank you. Thank you. Praise the Lord. Thank you. Praise the Lord.